இப்படியும் நடக்குமா, இப்படியும் உண்டா அப்படின்னு கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்களை உங்க வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம இப்ப நிறைய அற்புதங்களை வேதத்துல படிச்சு ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு, நம்ம அதன் அடிப்படையில விசுவாசம். ஆனா சில அற்புதங்கள் உங்க வாழ்க்கையில எப்படி நடக்க போகுதுன்னா அது ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில தான் நடக்க போகுது. ஏன்னா சில நேரம் உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏத்த ஒரு அற்புதம் யோசித்து பார்த்தா யாருக்குமே நடந்தாதான் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது. நமக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது, இங்க இருக்கிற யாரும் கனெக்ட் ஆக மாட்டேங்காங்களேங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில நீங்க இருக்கிறீங்கன்னா அப்போ உங்களுக்கு புதுமையான அற்புதங்கள் ஒன்றை தேவன் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார். லாசரு சம்பவம் எடுத்துக்கோங்களேன். 4 நாள் கல்லறையில இருந்த ஒரு ஆளை இயேசு என்ன பண்றாரு, உயிரோட எழுப்புறாரு. இப்போ இயேசு வந்த உடனே அந்த சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் அவங்க என்ன சொல்றாங்க, நீர் இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இயேசு வியாதியஸ்தர்களை என்ன பண்ணிருக்கிறாரு, சுகமாக்கி இருக்கிறாரு. அதை இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, பார்த்திருக்காங்க. ஆனா இவங்களுக்காக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை இதுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்பட்டதும் இல்ல, கண்ணால பார்த்ததும் இல்ல. இப்ப அவங்க பார்க்க போறாங்க. கல்லறை திறந்து ஒருத்தன் வெளியில வரான். கல்லறை திறந்து ஒருத்தன் வெளியில வரான். இப்ப நம்ம கதை எடுத்துக்குவோமே, நிறைய நேரத்துல நாமளும் தேவனை புரிந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நிறைய பார்க்கும்போது அந்த மாதிரி தான் சில நேரம் இருக்குது. நம்ம ஒருவேளை இப்ப கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறோம், சுகமாக்குவாரு, மரித்ததையும் கர்த்தர் என்ன பண்ணுவீங்க, இருப்ப வல்லவர் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு. ஆனா நான் சொல்றேன், 4 நாள் என்ன 40 நாள் ஆனான் என்ன, எவ்வளவு நாள் ஆனாலும் அவர் எழுப்பக்கூடியவர் என்பதை நம்ம பார்க்க போற ஒரு சீசனாக அது இருக்கு. இந்த அற்புத உலகத்துக்குள்ள நம்ம போக முடியும் பாருங்க. கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு வாகனம் போல, அதுல ஏறிக்கொள்ளுகிற யாரையும் அது அற்புத உலகத்திற்கு அழைத்து செல்லும். உங்களுடைய தேவைகளா இருக்கட்டும், வாழ்க்கையின் எதிர்ப்புகளா இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கிற விஷயம் எல்லாம் பார்க்கும்போது இப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்றேன், தேவனுடைய ஒரு அதிசய செயல் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும்போது அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அந்த மாதிரி அதுல ஒரு மாற்றங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். அற்புத உலகங்களுக்கான ரோட போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கான அழைப்பை விட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கான வார்த்தையை அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், அது உள்ள ஏற 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 அந்த மண்டலங்களுக்குள் நீங்கள் வாழ்வது நிச்சயமா இருக்கிறது. அப்ப நாமளும் சில விதத்துல மாட்டிக்கிட்டு சில சிக்கல்ல சிக்குண்டு நம்ம கிடக்கும் போது கூட தேவன் இன்னைக்கு எப்படி பார்க்கிறாருன்னா, என் கை வல்லமைய நான் உன் வாழ்க்கையில வெளிப்படுத்துவேன். நீ உன் கடல்ல இருந்து வெளியில வருவ, உன் வியாதியில இருந்து வெளியே வருவ. உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த அடிமைத்தனத்தில் இருந்தும் என் கை வல்லமை உன்னை வெளியே கொண்டு வரும். பாருங்க, உங்க வாழ்க்கையில் எந்த பக்கங்களையும் தேவனால் மாற்றி அமைக்க முடியும். மரித்தது எழும்புறதுல இருந்து, உங்க பொருளாதார உலகம் மாறுறதுல இருந்து, உங்களுடைய குடும்பங்களின் ரட்சிப்புகள்ல இருந்து, தேசத்தின் மாற்றத்திலிருந்து, ஆட்சிகள் மாறுறதுல இருந்து, எந்த காரியங்களையும் தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ இயேசு சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார் நினைக்காதீங்க. முடவர்கள் நடந்தார்கள், மரித்தோர் எழுந்தார், குஷ்டரோகிகள் சொஸ்தம் அடைந்தார்கள். அற்புதம் 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 நடந்துகிட்டே இருக்கு. அற்புதங்களை வாழ்க்கையை விட்டு பிரிக்கவே முடியாது. ஒரு ஊழியத்தை விட்டு அற்புதத்தை பிரிக்க முடியாது. அது இணைந்துதான் என்ன பண்ணுது, போகுது. இன்னைக்கு காலைல அவ்வளோ ஆசீர்வாதமா அந்த காலை ஆராதனையை தேவன் என்ன பண்ணார், நமக்கு நடத்தினார். நான் ஏதோ கொஞ்சம் பேசணுன்ட்டு வந்தேன். அப்புறம் அப்படி ஆவியானவருடைய நடத்துதல் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இன்னைக்கு காலையில் நம்ம கற்பனை பண்ணுறதுக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை தேவன் நம்ம வாய்க்கிலே கொண்டு வந்து போடுறார். இதெல்லாம் பேசு அப்படின்று வைக்கிறார். சில நேரம் நமக்குமே ரொம்ப அதிகமாக சொல்கிறோமோ அப்படிங்கிறது போன்ற ஒரு உணர்வு நமக்கு என்ன பண்ணிடுது, சில நேரம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், நம்ம லெவலுக்கு பேச வைக்க மாட்டார், அவர் லெவலுக்கு பேச வைப்பார். ஆமாம், அது கொஞ்சம் எப்போவுமே எல்லாருக்குமே வர்ற ஒரு போராட்டம் மாதிரி தான். போராட்டம்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கோ அப்படிங்கிற மாதிரி உணர்வு. பைபிள் மொழிபெயர்க்கிற நிறைய மொழிபெயர்ப்பாளர்கள் பாருங்கள், சில வசனங்களை சில வார்த்தைகளை மொழிபெயர்க்கும் போது அவங்களுக்கே டூ மச்சாக தெரிஞ்சிருக்குது நிறைய வார்த்தைகள். அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா,
இல்லை அப்படி போட வேண்டான்ட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா குறைச்சி போட்டாங்க. அப்படி நிறைய வசனங்கள் இருக்குது. ஆமாம், தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படின்னு இருக்கு பாருங்க. சங்கீதம் 8 வருது பாருங்க அந்த வசனம். சங்கீதம் 8:5, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர், உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் உடைய பாதங்களுக்கு எல்லாம் அவன் காலுக்கு கீழே இப்படி பேசிட்டு அவனை கீழ்படுத்தினீர்னா எப்படி இருக்கு பாருங்க. செட்டே ஆகல. எல்லாமே உன் காலுக்கு கீழே அப்படின்னு சொல்லிட்டு கீழ்படுத்தினீர்னா செட்டே ஆகலை. அப்போ இது ஒரிஜினல் டிரான்ஸ்லேஷன்ஸ். இந்த நம்ம கையில் பைபிள் இருக்குன்னா இது ஒன்றும் தமிழ் பைபிள் ஒன்றும் வானத்துலேருந்து விழலை. இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு பாருங்கள். நிறைய பேருக்கு அது கூட தெரியாது. தப்புன்னு விழுந்துச்சு போல் மேலே இருந்து ஒரு புக்கு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இங்கிலீஷ் பைபிளும் விழலை, எபிரேய பைபிளும் விழலை. தேவ மனிதர்களால், தேவ ஆவியானவரால் ஏவப்பட்டு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவன் அவங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளின் தொகுப்பு தான் நம்ம கையில் என்ன வந்திருக்குது, வேதாகமாக கையில் கிடச்சிருக்கு பாருங்கள். அப்போது இது எபிரேய மொழியிலிருந்து மொழிபெயர்த்து எங்கே கொண்டு வந்திருக்காங்க, தமிழுக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரியா? அப்புறம் பல்வேறு உலகத்தில் அதிகமான மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு புத்தகமாக தேவனுடைய வார்த்தை வேத புத்தகம் இருக்குது. ஸோ சந்தோஷம் அது எல்லாமே. அப்போ அப்படி மொழிபெயர்க்கும் போது நிறைய நேரம் என்ன ஆகிடுது, இந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுது. இது என்ன, இதில் தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா, தேவனிலும் சற்று அவனை சிறியவனாக்கினீர். அங்கே பாருங்கள், யூ ஹாவ் மேட் ஹிம் அ லிட்டில் லோயர் தென், நாட் ஏஞ்சல், லோயர் தென் காட். அதாவது தேவதூதனை விட சிறியவன் அப்படின்னு சொல்லலை, தேவனை விட சிறியவன். அதான் நான் உங்களுக்கு சண்டே பேசினேன். அவர் பெரிய சாமி, நீங்கள் யாரு? சின்னசாமி. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், சின்னசாமி. அவர் யாரு? பெரிய சாமி. பெரிய சாமிக்கு பிறந்த சின்னசாமி. ஆமென். இப்படி சொல்றதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் போராட்டமாக இருக்குது. அது எப்படிங்க, கடவுளை விட சற்றே சிறியவன் எப்படி சொல்ல அப்படின்னு அவங்களுக்கு ரொம்ப இதாகுது. அதனால் எவ்வளோ அழகாக போட்டிருப்பாங்க, ஹாவ் மேட் ஹிம் அ லிட்டில் லோயர் தென் காட், நாட் ஏஞ்சல். அப்போது பின்னாட்களில் இந்த ஒரிஜினல் எல்லாம் போய் படித்து சிலர் திருப்பி மொழிபெயர்க்கிறாங்க. இது தேவதூதனை விட அப்படின்ட்டு என்ன பண்ணல, வரல. அதில் என்னென்னலாம் போட்டிருக்கு, தேவனை விட சற்றே சிறிய ஆள் அப்படின்னு தான் என்ன பண்ணியிருக்கு, வந்திருக்குது அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மொழிபெயர்ப்பெல்லாம் மாற்றி திரும்ப என்ன பண்ணுறாங்க, கொண்டு வர்றாங்க. ஏன்னா சில நேரத்தில் நம்ப முடியாத மாதிரி இருக்குது வேத வசனங்கள். நம்ம மூளைக்கும் நம்ம அறிவுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து கடவுளுடைய சாயலில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால நீங்களும் யார் தான், கடவுள் தான். நீங்கள் ஒரு சின்ன சாமிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஏதோ கள்ள உபதேசம் நினைக்கேன். ஏதோ தப்பான உபதேசம்லாம் நாட்டில் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, வந்துட்டுருக்குன்னு நம்மளை ஒரு மாதிரி என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. இப்படி யார் பேசினாலும் அவங்கள என்ன பண்ணுறதில்ல, விடுறதில்ல. அவங்களுக்கு எதிராக ஏதாவது வார்த்தையை சொல்கிறது, வீடியோ போடுறது, இதே ஒரு வேலையாக இருக்கிறாங்க அவங்க. பாவம், என்ன பண்ணுறது, அதே செஞ்சிட்ருக்காங்க. ஆனால் வேத வசனத்தின் சத்தியங்கள் மாறாததாக இருக்கிறது. ஆமென். பின்பு தேவன் தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்கினார். அப்போ அவருடைய சாயலில் தான் அவன் இருக்கிறான். அவரை போல தான் அவன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறான், உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அப்போ நான் வந்து தேவதூதனை விட சிறியவன் அல்ல. ஏன் அப்படி கிடையாதுன்னா, தேவதூதன் யாரு, உங்களுக்கு பணிவிடை செய்யும்படி கடவுளால் உண்டாக்கப்பட்ட ஆள் தான் யாரு, தேவதூதன். எபிரேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனம் பாருங்க வேதத்தில். அங்கே பாருங்க, ரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா. எல்லாம் சொல்லுங்க, பணிவிடை ஆவிகள். வேலைக்காரங்கிறார். வேலைக்காரங்களை விட நீங்க எப்படி சின்னாலா இருக்க முடியும்? தேவதூதர்கள் உங்களுக்கு யாரு, வேலைக்காரங்க.
அப்புறம் எழுதும்போது அந்த வேலைக்காரனை விட அவன் சற்றே சிறியவன்னா எங்கேயாவது பொருந்துதா? அது எப்படி பொருந்தும்? பொருத்தமே கிடையாது. பொருத்தமே கிடையாது. ஏன்னா ஏஞ்சல்ஸ், சில பேருக்கு இது தெரியாமல் ஏஞ்சல்ஸ்ட்ட போய் ஜோம் பண்ணிட்டுலாம் இருக்காங்க. மிகாவேலே, காபிரியேலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, பெருசாக ஆள் தெரிஞ்சதுனால மிகாவேல், காபிரியேல் எந்த சப்போர்ட்லையாவது நமக்கு நடந்துட்டா போதும் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் என்ன பண்ணுறது, சேர்த்து கூப்பிடுறது. பாருங்களேன், நம்ம மக்களுடைய நம்பிக்கையை போட்டு இது பண்ணுறது இல்லை. ஆனால் அவங்களுக்கு ஒரு மேலான நம்பிக்கை தெரியாத போது எல்லாத்தையும் கும்பிடுறோம். சரி, இவனையும் கும்பிட்டு போவோமே. பைபிளில் நீங்கள் நிறைய இடத்துல பாருங்கள், தேவதூதனை பார்த்தோன்னே படார்னு விழுந்துட்டாங்க காலில். ஆமாம், யோவானே விழுந்துருதான். வெளிப்படுத்தல் விசேஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள், யோவானே என்ன பண்ணுறான், விழுறான். எழுந்திருப்பா, யார் காலில் யார் விழுந்துட்டுருக்க? நான் உனக்கு வேலை செய்யலான்னு வந்தேன், நீ என் காலில் விழுந்து. காலையிலே உங்கள் வீட்டுக்கு வேலைக்காரி அம்மா வரும்போது படாருன்னு விழுந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு? ஐயா, தூத்து பெருக்கி பாத்திரம்லாம் கழுவிட்டு போகலான்னு வந்தேன், நீங்கள் என் காலில் விழுந்தீங்கன்னா எப்படி இருக்கும் பாருங்களேன். அவனுக்கு அப்படி தான் இருக்குது. என்ன என் காலில் போய் விழுந்துட்டுருக்கியம்மா அப்படிங்கிறான் தூதன். அப்போது தூதர்கள் உங்களை விட பெரிய ஆட்கள் கிடையாது. ஒருவேளை சக்தியில், ஆற்றலில், வேலை செய்கிறதில் பெருசாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு பணிவிடை ஆட்கள். ஆமேன். எல்லாமே அதை தான் இப்போ சண்டே சர்வீஸில் போன ஞாயிற்றுக்கிழமை காலை இங்கே தான் நடந்தது. கேட்கலன்னா அது கேளுங்க. படைப்புகள் பணிவிடை செய்யும். எல்லாம் சொல்லுங்கள், படைப்புகள் உங்களுக்கு பணிவிடை செய்யும். அதெல்லாம் பேசணும். இந்த நேச்சர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும்? சர்வ் பண்ணும். இயற்கை உங்களுக்கு என்ன பண்ணும்? வேலை செய்யும். அப்படிங்கிறத பற்றி என்ன பண்ணணும்? பேசணும். அதான் நிஜம். கர்த்தர் அந்த விதத்தில் தான் மனுஷன் என்ன பண்ணியிருக்கிறாரு, உண்டாக்கி இருக்கிறாரு. இதெல்லாம் வேதவசனத்தின் மாறாத சத்தியங்களாய் அது இருக்கிறது. அப்போது நம்மளை அடுத்த லெவலுக்கு தூக்குறாரு ஆண்டவர். பக்கத்தில் சொல்லுங்கள், உங்களை அடுத்த லெவலுக்கு தூக்குறாரு. ஆமென். நீங்கள் என்னதான் புழுதியிலே கிடப்பேன், குப்பையிலே இருப்பனாலும் உங்களை விட மாட்டார். ஆமென். விடவே மாட்டார். உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு தூக்குவார். ஆமென். ஆமாம், ஏறி வா அப்படின்னு சொல்லுவார். ஆமென். நம்முடைய தகப்பன் நம்முடைய வளர்ச்சியை அவர் விரும்புகிறார். நம்முடைய முன்னேற்றத்திலே அவர் ரொம்ப அக்கறையாக இருக்கிறாரு. அப்போ வாழ்க்கை ஒரு நிலையிலே இருக்கணும்னு அவர் ஆசைப்படாமல் வாழ்க்கை என்ன பண்ணிட்டே இருக்கணும், அப்படியே அப்கிரேட் ஆகி அப்படியே என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு என்ன பண்ணணும், வளரணுங்கிறதுல அவர் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார் பாருங்க. அப்போது இந்த வருஷம் நாம் ஒரு அசாத்தியத்தின் ஆண்டாக இந்த வருஷத்தை நாம் பெயர் வச்சிருக்கிறோம். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், அசாத்தியத்தின் ஆண்டு, சூப்பர் நேச்சுரல் இயர். ஆமென். அற்புதங்களின் ஆண்டு. ஆமென். வாழ்க்கையில் தேவனுடைய அதிசயங்களை நாம் பெரிதாய் பார்க்கிற ஒரு வருஷம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். வேத வசனத்தின் அடிப்படையில் தான் அதை என்ன பண்ணியிருக்கிறோம், எடுத்து நம்ம சொன்னோம். யாத்ராகம புஸ்தகம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை? ஒரு கவனன்ட் பண்ணுறாரு, நம்ம கூட ஒரு கவனன்ட் பண்ணுறாரு, ஒரு உடன்படிக்கை அவர் பண்ணுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். முதல்ல பாருங்களேன், அதிசயத்தை செய்வேன்னாலே நமக்கு சந்தோஷம்தான். எல்லாம் சொல்லுங்கள், அதிசயம் கன்ஃபார்ம். கன்ஃபார்ம். அதிசயம் நடக்குனாலே சந்தோஷம்தான். பாருங்கள், சில நேரம் ட்ரெயினில் சீட்டு கன்ஃபார்மே ஆகாமல் சீட்டு இருக்கும். சீட்டு இருக்குனாலே சந்தோஷம்தான். பாருங்கள், இல்லை சார் ஏசி கோச்சில் படுத்துகிட்டே போகிற மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா அதை விட பெரிய சந்தோஷம். ஆமாம் ஆமாம், கொஞ்சம் சிட்டிங்காவது கொடுங்கன்னு அப்படியே பின்னாடியே போவாங்க பாருங்கள். இருக்குது சார், இந்த மாதிரி இருக்குன்னா அது இது உட்காந்துட்டு போனாலே போதும் சார். நீங்கள் ஏசி கோச்சில் ரொம்ப படுத்துகிட்டே போகிற மாதிரி கொடுக்குறீங்கன்னா அது ரொம்ப இன்னும் கூடுதல். அது மாதிரி தான் அதிசயம் செய்வேன் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷம். ஆனால் என்ன சொல்கிறாரு, அதில் சொல்கிறாரு, பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத. எல்லாம் சொல்லுங்கள், செய்யப்படாத. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிலது இந்த புத்தகத்திலே இல்லை, இனிமே அதுக்கு தனியாக தான் எழுதணும்.
நம்ம இதில் எழுதியிருக்கிற அற்புதங்களை மட்டுமே மனதில் வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, கேள்விப்படாத அதிசயங்கள். ஆமென். இப்படியும் நடக்குமா, இப்படியும் உண்டா அப்படின்னு கற்பனைக்கும் எட்டாத அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். அப்போ நாட் ஜஸ்ட் மிரக்கல், இட்ஸ் அ கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ். அதாவது ஒரு புதுமையான அற்புதங்கள், புதிய ஒரு அதிசயங்கள். இப்படி கேட்டதே இல்லை, இப்படிலாம் நாங்கள் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லப்படுகிற காரியங்கள். அப்போ அதில் அநேக அர்த்தங்கள் பொதிந்திருக்கு பாருங்க. பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. உனக்கு ஓல்டு சரக்கை வைக்கல, புதிய சரக்கை நான் வச்சிருக்கிறேன். ஆமென். உனக்கு பழைய இதை நான் வைக்கல, உனக்காக புதுசாக ஒன்று நான் வச்சிருக்கிறேன். இப்படி கேள்விப்பட்டது உண்டா அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒன்றை அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய போகிறார். ஆமென். ஆமாங்க, நம்ம இப்போ நிறைய அற்புதங்களை வேதத்தில் படித்து ஆண்டவர் இப்படிலாம் செஞ்சுருக்கிறாரு, நம்ம அதன் அடிப்படையில் விசுவாசிக்கிறோம். ஆனால் சில அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி நடக்க போகுதுன்னா, அது ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்க போகுது. முதல்ல அது உங்கள் வாழ்க்கையில் தான் நடக்க போகுதுங்க. ஆமென். கேள்விப்படாத அற்புதங்கள், கேள்விப்படாத அதிசயங்கள். அதுக்கப்புறம் உங்களை பார்த்து அடுத்த தலைமுறைகள் இந்த அக்காவுக்கு நடந்த மாதிரி, இந்த அண்ணனுக்கு நடந்த மாதிரி எங்களுக்கும் ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் ரெஃபரன்ஸ், யூ ஆர் த ரெஃபரன்ஸ். ஆமென். அந்த அற்புத இது எது? இது அவங்க வாழ்க்கையில தான் முதல்ல நடந்தது. இது அந்த அண்ணன் வாழ்க்கையில, இது அந்த அக்கா வாழ்க்கையில, அந்த சகோதரர் வாழ்க்கையில தான் இப்படி ஒன்றை தேவன் செய்தார் அப்படின்னு ரெஃபரன்ஸே உங்களை வச்சு தான் சொல்ல முடியும். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க அந்த மாதிரியான காரியங்கள்? ஆமென். ஆமென். நீங்க தான் ரெஃபரன்ஸ். அதுக்கு வேற எதுவுமே இல்லை. உங்களை வச்சு தான் சொல்ல முடியும், உங்களை காட்டி தான் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். அப்போ அப்படிதான் பேசுறாரு. எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. கடவுளுக்கு என்ன அற்புதம் செய்யறதுல அவருக்கு ரொம்ப ஆசை. அதுலயும் என்ன அற்புதம் தெரியுமா? செய்யப்படாத. என்னன்னா இப்படி நடந்ததே இல்லைங்கிற மாதிரி புதுசா ஒண்ணு உங்களுக்கு வச்சிருக்கிறார். ஆமென். ஆமா, இது புதுசு. ஆமென். இது புதுசுங்க. எங்கேயுமே நீங்க அப்படி கேட்டிருக்கவே மாட்டீங்க. தேவன் புதுமையானதை உங்களுக்கு என்று அவர் வைத்திருக்கிறார். ஆமென். பிலீவ் தட். டாடி, எனக்காக நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க. ஒரு புதுசா ஒன்று வச்சிருக்கீங்க. இப்படி எங்கேயாவது கேட்டதுண்டா, இப்படி பார்த்ததுண்டா, இப்படி கேள்விப்பட்டதுண்டான்னு சொல்ற பழைய ரெஃபரன்ஸ் இருக்கவே இருக்காது. நீங்க தான் ரெஃபரன்ஸா இருக்க போறீங்க. ஆமென். நீங்க தான் அதன் முன்னோடியா நீங்க இருக்க போறீங்க. அதனுடைய பயோனியர்ஸே நீங்க தான். ஆமென். அப்ப அதான் வார்த்தை பாருங்க. செய்யப்படாத அதிசயங்கள். அதாவது அவனுக்கு செய்ததை நான் உனக்கு செய்வேன் அப்படி நிறைய சொல்லியிருக்கிறாரு இல்லையா? நான் அவனுக்கு பண்ணேன், இவனுக்கு பண்ணேன், உனக்கும் நான் என்ன பண்ணுவேன், செய்வேன். நம்மளும் பேசும்போது அப்படி தானே சொல்லுவோம். அவங்களுக்கு செஞ்சார், இவங்களுக்கு செஞ்சார், கீழ் வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, உங்கள் வீட்டிலையும் இருக்கும் அப்படின்னு எதாவது என்ன பண்ணுவோம், சொல்லிகிட்டு இருப்போம். அவங்களுக்கு பண்ணாருங்க, உங்களுக்கும் பண்ணுவாருங்க, இப்படி ஒன்றை காட்டி தான் சொல்லுவோம். ஆனால் இது என்ன மாதிரி அற்புதம்னா, உங்களுக்கு தான் முதல்ல நடக்க போகுது. ஃபர்ஸ்டே உங்களுக்கு தான் நடக்க போகுது. ஆமென். முதல்ல அது உங்க வாழ்க்கையில வந்து தான் கர்த்தர் செய்ய போகிறார். கிரியேட்டிவ்ஸ் மிரக்கிள்ஸ். ஆமென். கிரியேட்டிவ்ஸ் மிரக்கிள்ஸ். அதனால தான் கொஞ்சம் என்னையா இது கொஞ்சம் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கே அப்படின்னு வரும். அதுக்காக தான் முதல்ல அதை சொல்லிட்டேன் நான். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு பைபிளை மொழிபெயர்த்த ஆட்களுக்கே என்ன உணர்வு தான் வந்துச்சு, கொஞ்சம் ஜாஸ்தியாக போகிறோமோ, அதனால் என்ன போட்டுருவோம், தேவன்கிற இடத்த எடுத்துட்டு என்ன போட்டுருவோம், தேவ தூதனை விட சிறியவன் போட்டால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, வீட்டில் போய் தூங்கலாம். தேவனை விட சற்றேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. நம்மளை கள்ள மொழிபெயர்ப்பாளர்கள்ட்டா என்ன பண்ணுறது, அவங்களுடைய மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. அதனால தான் பைபிளில் மொழிபெயர்த்தவங்களுக்கே அப்படி இருக்குன்னா அப்போ ஒன்றும் நமக்கு அது மாதிரி ஏற்படுறதுல ஒன்றும் இல்லை பாருங்க. ஆனால் நம்ம விடக்கூடாது. இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனால் நான் நம்புவேன். ஆமென். செய்யப்படாத அற்புதங்கள் எல்லாம் சொல்லுங்க, செய்யப்படாத. அப்போனா என்ன? கிரியேட்டிவ்ஸ் மிரக்கிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க, கிரியேட்டிவ்ஸ் மிரக்கிள்ஸ். ஆமென். புதுமையான அற்புதங்கள். அது இப்படி சொல்லலாம், புதுமையான அற்புதங்கள். புதியது, புதுசு. அதுக்கு முன்னாடி அது இருந்ததே கிடையாது. அதுக்கு முன்னாடி அப்படி ஒன்றை பார்த்ததே
கிடையாது. ஆமாம், பிராண்ட் நியூ மிரக்கிள்ஸ். எல்லாம் சொல்லுங்க, பிராண்ட் நியூ மிரக்கிள்ஸ். ஆமென். பிராண்ட் நியூ. இதுக்கு முன்னாடி வந்ததில்லை, இதுக்கு முன்னாடி கேட்டதே கிடையாது. கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, வச்சிருக்கிறார். இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன எதிர்பாருங்கன்னா, செய்யப்படாத அதிசயத்தை நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா சில நேரம் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற ஒரு அற்புதம்னு யோசித்து பார்த்தா யாருக்குமே நடந்தாதான் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்காது. எதையாவது உதாரணம் காட்டி நமக்கு ஒரு பாயிண்ட்டை கொண்டு வர்றான்னா நமக்கு கனெக்டே ஆக மாட்டேங்குது. இங்கே இருக்கிற யாரும் கனெக்ட் ஆக மாட்டேங்காங்களேங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா, அப்போ உங்களுக்கு புதுமையான அற்புதங்கள் ஒன்றை தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். ஆமென். பைபிள்ல இருந்து எத்தனையோ காரியங்கள் சொல்கிறாங்க, சரி நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஏன் சூழ்நிலைகளுக்கு அது கனெக்டே ஆக மாட்டேங்குன்னா, அப்போ அந்த கேட்டகரியில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. செய்யப்படாத, எல்லாம் சொல்லுங்கள், செய்யப்படாத. ஆமென். செய்யப்படாத அற்புதம், கேள்விப்படாத அற்புதம், இதுவரை யாரும் கண்டிராததை காணப்போகிறீர்கள். அதுதான் காரியம் பாருங்க. அப்போ எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். ஆமென். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென். செய்யப்படாத ஒன்றை அவர் செய்வதற்கும் காண்றதுக்கும் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார், அழைத்திருக்கிறார். சரி, இந்த அற்புத உலகத்துக்குள்ள நம்ம போக முடியும் பாருங்க. கடவுளுடைய வார்த்தை என்பது ஒரு வாகனம் போல, அதில் ஏறிக்கொள்ளுகிற யாரையும் அது அற்புத உலகத்திற்கு அழைத்து செல்லும். ஆமென். இந்த மினி பஸ்ஸு, கார் இதெல்லாம் நின்றுட்டு கூடுவாங்க பாருங்க, புது பஸ் ஸ்டாண்டு, புது பஸ் ஸ்டாண்டு, ஜங்ஷன் ஜங்ஷன், பாலை மார்க்கெட், பாலை மார்க்கெட். ஏறினீங்கன்னா கொண்டு என்ன பண்ணிடுவாங்க, இறக்கிடுவாங்க. அது மாதிரி வார்த்தை என்கிற வாகனம் நின்றுட்டு சொல்லுது, அற்புதம் அதிசயம், அற்புதம் அதிசயம், அற்புதம் அதிசயம். ஆமென். யார் வேணாலும் வந்து ஏறிக்கலாம், ஃப்ரீ டிக்கெட். ஆமென். இவ்வளோ கூவி சொன்னதுக்கப்புறம் பஸ் ஸ்டாப்லேயே நின்றக்கூடாது, உள்ள என்ன பண்ணணும், ஏறணும். வார்த்தை என்கிற இந்த வாகனம் உங்களை அற்புத மண்டலத்திற்கு அழைத்து செல்லும், அதிசய உலகத்திற்கு அழைத்து செல்லும். அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை கூப்பிட்டுருக்கிறாரு. உங்கள் வாழ்க்கையின் காரியம்லாம் ரொம்ப பெருசு மாதிரி தெரிலாம். உங்களுடைய தேவைகளாக இருக்கட்டும், வாழ்க்கையின் எதிர்ப்புகளாக இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கிற விஷயம்லாம் பார்க்கும்போது எப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். நான் சொல்கிறேன், தேவனுடைய ஒரு அதிசய செயல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. அந்த மாதிரி அதில் ஒரு மாற்றங்களை நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமென். ஆமாம் ஆமாம் ஆமாம், அப்படி தான் சொல்கிறாரு ஆண்டவர். அப்படி தான் பேசுகிறாரு. சாராள்கிட்ட பேசும்போது, என்னால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ அப்படி கேட்குறாரு. என் கரம் குறுகி போயிடுச்சோ அப்படி கேட்குறாரு. அப்போ தேவன்கிட்ட எந்த லிமிட்டும் கிடையாது. மக்கள் தான் நிறைய நேரம் கர்த்தர் என்ன பண்ணிடுறாங்க, லிமிட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அவர் வரம்பற்றவராக இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, வரம்பற்றவர். த லிமிட்லெஸ் காட். ஆமென். ஆமாம், லிமிட்லெஸ், அன்லிமிட்டடாக அவர் இருக்கிறார். அவருக்கு இவ்வளோதாங்கிறதுலாம் கிடையாது, அன்லிமிட்டடாக அவர் இருக்கிறாரு. அப்போ மக்கள் தேவனை குறித்து புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, அங்கனே நிறுத்திடுறாங்க, இங்கன்னு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனை குறித்த அறிவு பெருக பெருக அவரிடத்துல இன்னும் உண்டு என்கிற எண்ணங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, வர ஆரம்பிக்குது. பாருங்க, லாசரு சம்பவம் எடுத்துக்கோங்களேன். 4 நாள் கல்லறையில் இருந்த ஒரு ஆளை இயேசு என்ன பண்ணுறாரு, உயிரோட எழுப்புறார். இதுதான் லாசரு சம்பவம். இப்போ இயேசு வந்த உடனே அந்த சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, நீர் இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு இருந்திருந்தா அப்போ இப்போ எந்த நம்பிக்கையும் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு இல்லை. நீர் இருந்திருந்தால், இயேசு வந்துட்டார, இனிமே என்னமோ நடக்க போகுது அப்படி சொல்லலை. போச்சே ஆண்டவரே, போச்சே, லேட்டாக வந்துட்டீர. நீர் இருந்திருந்தால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான், மரித்திருக்க மாட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு வியாதியஸ்தர்களை என்ன பண்ணியிருக்கிறாரு, சுகமாக்கி இருக்கிறாரு. அதை இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பார்த்துருக்காங்க. அப்போ இவர் வியாதியாக இருக்கும்போது இவர் வந்திருந்தா இவங்க என்ன ஆவாங்க, குணம்
அடைவாங்க. ஆனால் இப்போ எப்போ வந்திருக்கிறாரு? மரித்த போது மறுத்து 4 நாள் ஆன பிறகு வந்திருக்காரு. அப்போ அதை பற்றி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்கள பொறுத்தவரை எந்த வியாதியாக இருந்தாலும் இயேசு என்ன பண்ணிடுவார்? சுகமாக்கிடுவார். அதை பற்றி அவங்களுக்கு வெளிப்பாடு இருக்கு. இயேசு சுகமாக்குவார். கரெக்டா? இப்போ அதை தான் அவங்களுடைய பாயிண்ட். ரொம்ப மோசமான வியாதி ஆண்டவரே அப்படிலாம் அவங்க சொல்ல. நீர் இருந்திருந்தால் அங்கே என்ன சொல்றாரு? மார்த்தாள் இயேசுவின் இடத்தில் வந்து, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன், அது எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தானே ஆண்டவரே, அது கேன்சராக இருந்தானே, HIV இருந்தானே, இன்னும் வந்து எத்தனையோ குணமாக்க முடியாத பல்வேறு ஒமைக்கிறானா, என்னவா எவ்வளோ பெரிய வியாதி கொரோனாவாக இருந்தானே, என்ன பெரிய வியாதியாக இருந்தாலும் என்ன ஆயிருந்திருக்கும்? குணம் ஆயிருந்திருக்கும். ஆனால் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு வெளிப்பாடு லாசருவின் சகோதரிகளுக்கு இருந்தது. என்னன்னா, இயேசுவால் வியாதிகளை குணமாக்க முடியும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு. அதில் தெளிவாக இருக்காங்க. இயேசு இருந்தால் கண்டிப்பாக சுகம் ஆயிருந்திருக்கும். ஆனால் இவங்களுக்காக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அது இவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதை இதுக்கு முன்னாடி அவங்க கேள்விப்பட்டதும் இல்லை, கண்ணால் பார்த்ததும் இல்லை. இப்போ அவங்க பார்க்க போறாங்க. கல்லறை திறந்து ஒருத்தன் வெளியில வரான். கல்லறை திறந்து ஒருத்தன் வெளியில வரான். இது அவங்க பார்த்ததே கிடையாது. இது அவங்க கண்டதே கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் இயேசு சுகமாக்குவார், அவ்வளவுதான். ஆனா இப்பதான் முதல்ல பாக்குறாங்க, இயேசு மரித்ததையும் உயிரோடு எழுப்புகிறவர், 4 நாள் ஆனாலும் உயிரோடு எழுப்புகிறவர். ஆமென். இந்த வெளிப்பாடு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க பாக்குறாங்க. ஒருவேளை முதல்லயே அவர் எழுப்புவார்னா, இயேசுவே வாங்க இப்போ போய் எழுப்பிட்டு வந்துருவோன்னு இருப்பாங்க. கரெக்ட் தானே? அவங்களுக்கு முதல்ல அந்த வெளிப்பாடு இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க? வந்த உடனே, பரவாயில்ல நீங்க லேட்டா வந்தானே, இதான் வந்தானே, நீங்க வந்தாலே அற்புதம் தானே, வாங்க இயேசுவே காலை தள்ளுங்கப்பா, இயேசு வந்துட்டாரு, இப்போ அற்புதம் நடக்கும்னு இருப்பாங்க. ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீர் இருந்திருந்தால் வந்திருப்பான். அப்போனா இயேசுவை வியாதிகளை சுகமாக்குற கிறிஸ்துவாகத்தான் அவங்க பார்த்துருந்தாங்க அது வரைக்கும். ஆனால் இப்போ உன்னை பார்க்குறாங்க, இவர் குணமாக்குகிறவர் மட்டுமல்ல, இவர் உயிர்ப்பிக்கிறவர், இவர் உயிர்ப்பிக்கிறவர், இவர் உயிரோடு எழுப்பக்கூடியவர் என்கிற வெளிப்பாட்டை அவர்கள் பெறுகிறார்கள். இப்போ நம்ம கதையை எடுத்துக்குவோமே, நிறைய நேரத்தில் நாமளும் தேவனை புரிந்து கொண்டிருக்கிற விஷயங்கள் நிறைய பார்க்கும்போது அந்த மாதிரி தான் சில நேரம் இருக்குது. நம்ம ஒருவேளை இப்போ கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறோம், சுகமாக்குவார், மரித்ததையும் கர்த்தர் என்ன பண்ணுவோம், இருப்ப வல்லவர் அப்படிங்கிற ஒரு அறிவு இருக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், 4 நாள் என்ன, 40 நாள் ஆன எவ்வளவு நாள் ஆனாலும் அவர் எழுப்பக்கூடியவர் என்பதை நம்ம பார்க்க போற ஒரு சீசனாக அது இருக்கு. ஆமென். எம்புட்டு நாளான காலையில் பாருங்க, அந்த வார்த்தையை பேசும்பொழுது அப்படி ஒரு பிரசன்ஸ், அப்படி ஒரு க்ளோரி. ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் சர்வீஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா போய் பாருங்க ஆன்லைனில், அவ்வளோ ஒரு க்ளோரி. கல்லறையை திறந்து இயேசு மட்டும் வெளியில் வரலங்க, அநேக மரித்த பரிசுத்தவான்கள் உயிரோடு கூட அவர்கள் வெளியே வந்தார்கள். ஆமென். ஈஸ்டர் அன்னைக்கு காலையில் எழுந்தது இயேசு மட்டும் இல்லை, அநேக பரிசுத்தவான்களின் கல்லறை திறக்கப்பட்டது. ஆமென். நான் சொல்றேன், இது சீசன், கல்லறைகள் திறக்கப்படுற ஒரு சீசன், கல்லறைகள் திறக்கிற ஒரு சீசன், கல்லறைகள் திறக்கப்படுகிற ஒரு சீசன். ஆமென். ஆமா, சும்மா இந்த சாதாரண அடக்க ஆராதனையை சபை நடத்திக்கிட்டு இருக்காது, சபை உயிர்த்தெழுதலின் ஆராதனையை நடத்துகிற ஒரு சீசனாக இருக்கிறது. சபை உயிர்த்தெழுதலின் வல்லமையில வாக் பண்ணக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது. சபை இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களுக்குள்ள நுழைகிற ஒரு காலமாக அது இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளவு நாள் தான் அடக்கம் பண்ணிட்டே இருக்க போறோம், எழுப்ப போறோம். ஆமென். ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். அதனால தான் சொல்றாரு, எந்த ஜனத்திலும் செய்யப்படாத, எல்லாம் சொல்லுங்க, செய்யப்படாத. இப்பெல்லாம் நடக்குமாங்க? இப்பெல்லாம் நடக்கும். 4 நாள் கழிச்சு இயேசு எழுப்பினார்னா, இப்போ நம்ம சொல்லலாம் இயேசு 4 நாள் கழிச்சு எழுப்பியிருக்காரு, நம்ம ஒரு நாளில் வேணால் எழுப்ப முடியும், அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி சொல்லணும்னா, இயேசு 4 நாள் கழிச்சு எழுப்பினானே, நம்ம 4 வருஷம் கழிச்சும் எழுப்பலாம், 40 நாள் கழிச்சு எழுப்பலாம், மண்ணோட மண்ணா போனாலும் எழுப்பலாம். ஆமென். ஏன்?
ஏன்னா இயேசு இப்படி சொல்லிட்டு போறாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செஞ்சதையும் செய்வான், அதை பார்க்கிலும் மேலானதை அவன் செய்வான் அப்படிங்கிறது தான் வாக்கு. பாருங்களேன். ஆமென். அப்போ என்ன, நான் 4 நாள் எழுப்பினோமா, நீ 40 நாள் கழிச்சு கூட எழுப்புவேன். என்னன்னா ஜீவன் வரும்பொழுது எல்லாமே உயிர் பெறும். ஆமென். நான் சொல்றேன், கல்லறைகள் கருவறைகளாய் மாறும் ஒரு காலமாக இருக்கிறது. ஆமென். கல்லறைன்னா என்ன? அதில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. நான் சொல்றேன், கல்லறைலாம் இனிமே கருவறையா மாறும். அங்கிருந்து அங்க ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது, அங்கிருந்து ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்க போகுது, அது கருவறையாக மாறும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கல்லறைகள் கருவறைகளாய் மாறும். அந்த ஒரு இருண்ட அந்த அந்த வடிவேல் ஜோக்கில் சொல்ற மாதிரி, ஒரு லைட்டு உண்டா, ஒரு ஃபேன் உண்டா, ஒரு காத்து உண்டா, என்ன உள்ளே போட்டு வச்சிருந்தீங்க, ஃபுல் இருட்டு, வயிற்றுக்குள்ள அந்த தாயின் கருவறைக்குள்ள இருந்ததான் சொல்லும்போது சொல்லுவான், ஒரு ஃபேனும் கிடையாது, ஒரு லைட்டு கிடையாது, உண்டை கட்டி இப்படியே போடுது, உள்ள ஒருத்தன் இருக்கானுங்கிறதே நினைப்பே இல்லாம. அப்போ அந்த இருண்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு உயிர் உருவாகி அது வெளியே வருது பாருங்களேன். ஆனால் கல்லறையில் எல்லாம் போய் முடிஞ்சு நிற்கிது. இப்போ தேவன் வந்து அதை அப்படியே மாத்துறாரு, எல்லா கல்லறைகளும் கருவறைகளாக மாறும். ஆமென். மறுபடியும் எழும்பும். பழைய ஏற்பாட்டிலே தேவன் சொல்லிட்டாரு, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும். அப்படின்னு அர்த்தம். அப்போ எத்தனை நாள் ஆச்சு? அது எலும்பாயிடுச்சு. எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, ஆனால் எலும்பும். ஆமென். அப்போ பாருங்க, நாம் இன்னொரு மண்டலத்தில் இன்னொரு தளத்தில் வாக் பண்ண போகிறோம். ஆமென். எத்தனை பேர் அதை எதிர்பார்க்குறீங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு இருக்கிறது? ஆமென். அனதர் ரெல்ம். இப்போ நான் உங்களுக்கு சில காரியங்கள் சொல்லும்போது என்ன ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, இதெல்லாம் வந்து என்னங்க அப்படின்னு தோணலாம். கண்டிப்பாக தோணலாம். லாஜிக் மைண்டில் அந்த மாதிரி என்ன பண்ணலாம், தோணலாம். எல்லா அற்புதங்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா பெரிய காரியங்களும் ஒரு நேரத்தில் அது முடியாததாக தான் இருந்திருக்குது. ஒரு நேரத்தில் அது முடியவே முடியாதுன்னு சொன்னது தான் முடிச்சிருக்கிறாங்க. அதனால தான் அதுக்கு பேர் ரெக்கார்ட் பிரேக். அப்படின்னா என்ன, அது வரைக்கும் ஒரு ரெக்கார்டு ஒன்று வச்சுருந்தாங்க, இப்போ அதை என்ன பண்ணிட்டாங்க, பிரேக் பண்ணிட்டாங்க. நான் சொல்கிறேன், அந்த மாதிரி தான் ரெக்கார்ட் பிரேக்ஸ், மிரக்கிள்ஸ் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில், சபைகளில் தேவன் செய்ய இருக்கிறார். ஆமென். ரெக்கார்ட் பிரேக். இப்படிலாம் நடந்ததே கிடையாது, இப்படி பார்த்ததே கிடையாது. அப்போ கேள்விப்படாத அதிசயங்கள், செய்யப்படாத அற்புதங்கள் அங்கே என்ன பண்ணுது, நடக்குது பாருங்க. அதான் காரியம். அப்படி பார்த்ததே இல்லை, அப்படி கேள்விப்பட்டதே கிடையாது. அப்போ கேள்விப்படாத, பார்த்துராத ஒரு புதுமையான காரியத்தை செய்கிறார். அப்போ எல்லா அற்புதங்களுடைய இதை நம்ம போய் பார்க்கும்போது ஒரு நேரத்தில் அது நம்ப முடியாததாக, அதை விசுவாசிக்க முடியாததாக தான் அது இருந்திருக்குது. ஆனால் அது ஒரு திருப்பு நடந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஓஹோ இது சாத்தியம் இருக்கு போல அப்படின்ட்டு. எப்போதும் சொல்கிறது தான், ரைட் பிரதர்ஸ் வந்து பறக்க முடியும்னு சொன்ன போது யாருமே என்ன பண்ணல, நம்பலை. எப்படிடா பறக்க முடியும், பறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி மனுஷன் வந்து அப்படியே பறந்து போயிடுவானா மேலே, கேட்குறவன் அந்த மாதிரி தான் என்னமோ சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் எப்படி சொன்னாங்கன்னு தெரில, அவங்க ஊர் பழமொழி எனக்கு தெரில, ஏதோ சொல்லியிருப்பாங்க. வாய்ப்பே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ரைட் பிரதர்ஸோடைய அப்பா ஒரு பாதிரியாராம். அவர் சொல்லியிருக்கார், மகனே பெருமை பெருமை, உனக்கு ரொம்ப பெருமை இருக்கிறதுனால தான் பறக்கிறத பற்றிலாம் என்ன பண்ணுற யோசிக்க, நம்மளால் பறக்க முடியாது அப்படின்ட்டு இருக்கார். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக முடியும். இதுவரைக்கும் அது நடக்கலை, இதுவரைக்கும் கேள்விப்படவே இல்லை. ஏன்னா காற்றை விட கனமான ஒன்று கண்டிப்பாக என்ன பண்ண முடியாது, பறக்கவே முடியாது. இதுதான் இவங்க புரிஞ்சு வச்சுருந்தது. ஏன்னா இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லா, கிராவிட்டி மட்டும்தான் தெரியும். இந்த லா ஆஃப் கிராவிட்டி, புவி ஈர்ப்பு சக்தின்னு ஒன்று இருக்குது. எதையாவது மேலே தூக்கி போட்டால் கூட கீழே வந்துடும். ஆனால் இன்னொரு லா இருக்குங்கிறத அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு பேர் த லா ஆஃப் லிஃப்ட், பறக்கவியல் சக்தின்னு ஒன்று இருக்குது. ஏரோ டைனமிக் லா அப்படின்னு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி இப்போ அதை ஆக்டிவேட் பண்ணி இந்த கிராவிட்டியை மைனஸ் பண்ணிட்டு மேலே போகிற மாதிரி ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அன்னைக்கு அவங்கள முட்டாள்னு சொன்ன உலகம்
இவங்க கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு சொன்னாங்க? மகா ஞானிகள் நம் நடுவிலே தோன்றிவிட்டார்கள், புத்திசாலிகள் நம்ம ஊரில் என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்ட்டு. எல்லா அறிவியல் அதிசயங்களுக்கு முதற்கொண்டு அப்படி தான் ஆயிருந்திருக்கு. நிலவை காட்டியே சோறு கொடுத்துட்டே இருப்பாங்க. பாரு அங்கே ஒரு பாட்டி இருக்கா அப்படின்ட்டு, பார்த்துருக்கீங்களா நிலாச்சோறு? நம்மளும் பார்த்தா அப்படியே தெரியும், ஏதோ ஒரு பாட்டி இப்படி குனிஞ்சிருக்கிற மாதிரி. ஏன்னா என்ன பார்க்குறீங்கன்னா அது பார்க்கலாம். ஆமாம், அதான் அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், சொன்னாங்க, நீ உன் முகம் நிலாவை போல் அழகாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அப்புறம் தான் நிலாவை பற்றி தெரிஞ்சது, குண்டு குழியுமாலாம் நிலா இருக்குது. அப்போ இந்த ஆள் உன் முகம் நிலா அப்படிங்கிறது இப்போ தான் வெளிப்பாடே கிடைக்குது. ஓஹோ, குண்டு குழியுமா இருக்கிறதா அப்படி சொல்லியிருக்காங்களா? தூரத்தில் இருந்து பார்க்கும்போது யாரோ இருக்கிற மாதிரி தான் தெரியும். நிலாச்சோரே ஊட்டிகிட்டு இருக்கும்போது சிலர் என்ன பண்ணிட்டாங்க, நிலவுக்கே போய் சோறு சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு தலைமுறை நிலாச்சோறு சாப்பிட்டுச்சு, இன்னொரு தலைமுறை நிலாவுக்கே போய் சோறு சாப்பிட்டுச்சு. ஆமென். நான் நம்புறேன் இந்த தலைமுறை இப்படி பார்த்து சாப்பிட்றது கிடையாது, உள்ள நுழையக்கூடிய ஒரு தலைமுறையாய் அது இருக்கிறது. ஆமென். அற்புத உலகங்களுக்கான ரோடை போட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கான அழைப்பை விட்டுக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கான வார்த்தையை அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன், அது உள்ள ஏற 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 அந்த மண்டலங்களுக்குள் நீங்கள் வாழ்வது நிச்சயமா இருக்கிறது. ஆமென். கண்டிப்பா அது நடக்கும். பாருங்க, சில நேரத்தில் இந்த அற்புதங்கள், அடையாளங்கள், இந்த அதிசய உலகம், இந்த அற்புதங்களை சிலர் கிரிட்டிசைஸ் பண்ணியே பேசுறவங்க இருக்கிறாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணி அதை எதிர்த்து அல்லது அதை குறைச்சே என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஆனால் வேதவசனம் பாருங்க, அது அப்படி பேசலை. வேதவசனம் அதை கொஞ்சம் அது தேவனுடைய ஒரு தன்மையாக பேசுகிறது. எல்லாம் சொல்லுங்க, அற்புதம் என்பது தேவனுடைய குணாதிசயமாக அதன் வெளிப்பாடாக இருக்கிறது. ஸோ வாட் இஸ் மிரக்கிள்? மிரக்கிள் இஸ் a nature of God. தேவனுடைய ஒரு தன்மையும் அவருடைய தன்மையின் வெளிப்பாடுமோ தான் எதுவாக இருக்குது, அற்புதமாக இருக்கிறது. இது முதல்ல புரிஞ்சுக்கணும். பாருங்க, என்னத்தையோ ஒன்றை போட்டு பேசிகிட்டு இருக்கிறோம்னு நினைக்கக்கூடாது. அற்புதம், அதிசயம் அப்படின்னு நம்ம பேசும்போது தேவனுடைய தன்மை என்னது தான். அப்போ வேதத்தில் தேவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிற பெயர்களை நாம் படிக்கும் பொழுதும் தன்மைகளை படிக்கும் பொழுதும் அவர் யாராக இருக்கிறாரு? அற்புதர். இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, அவர் நாமம் அதிசயம். அவர் பேர் என்னதுதான்? உங்க பேர் என்ன ஆண்டவர்? என் பேர் அதிசயம் அப்படிங்கிறாரு. ஆமென். என் பேரு அற்புதம் அப்படிங்கிறாரு. மை நேம் இஸ் ஒண்டர். ஆமென். அதான் அவர் பேர். அப்போ அற்புதம், அதிசயம்னா என்ன? தேவனுடைய தன்மை, தேவனுடைய தன்மையின் வெளிப்பாடுகள் தான் என்னதான் இருக்குது, அற்புதமாக அதிசயமாக இருக்கிறது. அதை குறைவா என்ன பண்ண வேண்டியதில்லை, நினைக்க வேண்டியதில்லை. அது தேவன் செய்கிற ஒரு காரியம். தேவன் தன்னுடைய மக்கள் மேலே வச்சிருக்கிற பிரியம், தேவன் தன்னுடைய மக்கள் மேல் வச்சிருக்கிற அந்த மீட்கிற அந்த இருதயம் அவருக்கு இருக்கிறதுனால அற்புதங்கள், அடையாளங்கள் என்ன பண்றாரு, செய்கிறார். அது இல்லாமல் எதுவும் பெருசாக என்ன பண்ணுறதில்ல, நடக்கிறதில்ல. இப்போ பார்வோனுடைய அடிமைத்தனத்தில் மக்கள் சிக்கி தவிக்கிற மோசேயை தேவன் என்ன பண்ணுறாரு, எழுப்பி அனுப்புகிறாரு. அனுப்பும் போதே ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். பாருங்க, யாத்திராகமம். இன்னைக்கும் கூட இது எவ்வளோ அவசியமாக இருக்குன்னு நமக்கு புரியணும். அதனுடைய தேவையை நாம் உணரணும். பாருங்க, ஏன்னா ஒன்றை நாம் வேல்யூ பண்ணும்போது தான் அதை பெருசாக பார்க்குறோம். யாத்திராகமம் 3:19, அவங்கள நீ விடுதலையாக்கு, இதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாரு பாருங்க, 17 வாசிக்கிட்டுமா. நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்திரியர், எமோரியர், பெரிசியர், எவீரியர், எபியூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேல் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கை வல்லமையை கண்டால் ஒழிய, எல்லாம் சொல்லுங்க, கை வல்லமையை கண்டால் ஒழிய, ஆமென், உங்களை போக விடான் என்று அறிவேன். அப்போ ஒரு பெரிய டெலிவரன்ஸ், ஒரு பெரிய மீட்பு நடக்கணும்னா தேவனுடைய அசாத்திய வல்லமைகள் வெளிப்பட வேண்டும். ஆமென்.
அது வெளிப்படும் போல தான் 400 வருஷம் அடிமைப்படுத்தி விட்டிருந்த ஒரு ராஜா சும்மா விடுவானா? சும்மா விட மாட்டான். என் கை வல்லமையை இவன் கண்டால் ஒழிய இவன் உங்களை என்ன பண்ண மாட்டான்? விட மாட்டான். அப்போ தேவன் தன் ஜனங்களை மீட்கும்படி அவருடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு தன்மையை நம்ம இங்கே பார்க்குறோம். அதன் அடிப்படையில் தான் அவங்க வெளியில் வர்றாங்க. அப்போ நாமளும் சில விதத்தில் மாட்டிக்கிட்டு சில சிக்குண்டு நம்ம கிடக்கும்போது கூட தேவன் இன்னைக்கு எப்படி பார்க்குறாருன்னா, என் கை வல்லமையை நான் உன் வாழ்க்கையில் வெளிப்படுத்துவேன். நீ உன் கடல்ல இருந்து வெளியில் வருவ, உன் வியாதியிலிருந்து வெளியே வருவ, உன்னை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எந்த அடிமைத்தனத்தில் இருந்தும் என் கை வல்லமை உன்னை வெளியே கொண்டு வரும். ஆமென். ஆமாம். அப்போ தேவன் அதை செய்கிறாரு பாருங்க. சொல்லிட்டார் மோசேட்ட, மோசே நீ போய் என் ஜனங்களை போக விடு. ஆமாம், உனக்காண்டி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு நீ கேட்ட உடனே அனுப்பிடுவானா? அனுப்ப மாட்டான். சும்மா எல்லாம் விட மாட்டான். ஆனால் என் வல்லமையை நான் என்ன பண்ணுவேன்? அங்கே வெளிப்படுத்துவேன் சொல்கிறார் பாருங்க. 20 ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவிலே நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும், எல்லாம் சொல்லுங்க, சகலவித அற்புதம். ஒவ்வொன்னா இறக்குவேன். இறக்க இவன் பாரு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சகலவித அற்புதங்களாலும். ஆமென். சகலவித அற்புதம். உன்னை சும்மா இவன் ஏன்னா இவன் அவ்வளோ லேஸ்பட்ட ஆள் கிடையாது, உன்னை விட மாட்டான். ஆனால் நான் வந்து ஒவ்வொன்னா போட கிளம்பிரு சாமி, நீ போயிட்டா ரொம்ப நல்லதுன்னு அவனே உன்னை, ஆமாம், பஸ் செலவுக்கு இல்லை, பஸ்ஸையே கொடுத்து உன்னை அனுப்பிச்சி வச்சிருவான். சில சொல்லுவாங்க வழி செலவுக்கு அனுப்பி உன்னை அந்த மாதிரிலாம் கிடையாது. எகிப்தையே உன் கையில் கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு உன்னை அனுப்புவான். அந்த மாதிரி அற்புதம் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கும் மக்களுக்கு நாம் ஒரு ஊழியத்தை செய்கிறோம். இன்றைக்கும் நாம் மக்களுக்கு இந்த சமூகத்தின் நடுவில் தேவனுடைய காரியங்களை நாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா சும்மா செய்ய முடியாது, அற்புதங்கள் நடக்கணும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, அற்புதம் அவசியமாக இருக்குது, தேவையாக இருக்குது. வெறும் பிரசங்கம், வெறும் ஏதோ ஒன்றை நம்ம வாயிலே வட சுட முடியாது. புரியுதா உங்களுக்கு? என் கை வல்லமையை கண்டால் ஒழிய போக இன்னைக்கும் பிசாசின் பிடியில் இருந்தோம், இருளின் பிடியில் இருந்தோம், வாழ்க்கையின் சிக்கல் இருந்தோம், ஜனங்களை தூக்குறதுக்கு இதே அற்புதம் தேவையா இருக்குது பாருங்களேன். ஆமென். டிஎல் ஆஸ்பான் அப்படின்னு ஒரு தேவ மனிதர் இருந்தார். கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஎல் ஆஸ்பான். யாருக்கெல்லாம் தெரியும்? ஆஸ்பான் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கிறார். மதுரையில் தமுக்கம் மைதானத்தில் அவர் நடத்தின ஒரு கூட்டத்தில் தான் பல தேவ ஊழியர்கள் எழுப்பினார்கள். இந்திய தேசத்துக்கு ஆசீர்வாதமாக, தமிழ் தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்த பல்வேறு ஊழியர்கள். உதாரணம் டிஜிஎஸ் தினகரன். இன்றைக்கி அவர் எவ்வளோ பெருசாக பேசுகிறோம். அப்பேற்பட்ட ஒரு தேவ ஊழியரே டிஎல் ஆஸ்பான் பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தில் நடந்த அற்புதங்கள், அடையாளங்களை பார்த்து ஒரு பெரிய மழை கொட்டுது. மழை கொட்டினா அவன் ஓடிடுவான். ஆனால் மலையிலே நனைஞ்சு மக்கள் நின்று ஆஸ்பான் பேசுகிறத அப்படியே கேட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு இருந்த ஆஸ்பான் வந்து, இப்படிப்பட்ட ஒரு அறுவடை இந்த இந்திய தேசத்தில் இருக்கிறது, இதை எடுக்க ஆட்கள் இல்லையா அப்படின்னு கூப்பிட்டாரு பாருங்க. சகதியிலேயே பொத்திருன்னு வந்து விழுந்தாராம் டிஜிஎஸ் தினகரன். ஆண்டவரே என்னையும் பயன்படுத்தும் அப்படின்ட்டு டிஜிஎஸ் தினகரன். இன்னும் நிறைய ஊழியர்கள் அந்த நாளில் கர்த்தருக்காக, சாம் ஜெபத்துறை, நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் இது வந்து ஆதாரபூர்வமான தகவலை மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும். அப்போது அன்றைக்கு அந்த கூட்டத்தில் எனக்கும் அந்த மாதிரி வேணும்னு சொல்லி மறைந்த டிஜிஎஸ் தினகரன் வந்து அந்த தமுக்கம் மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் தன் அந்த மாதிரி ஒரு அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் தன்னை விட்டு கொடுத்தாராம். அந்த டிஎல் ஆஸ்பான் பாருங்க, முதல் முறை இந்தியாவுக்கு அவர் வந்தபோது சென்னை பகுதி அந்த சைடில் அவர் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அப்போ வேதம் சொல்லுகிறது அப்படின்னு காமிச்சு பேசிகிட்டே இருந்திருக்கிறாரு. ஒருத்தன் வந்தாங்க, எங்ககிட்டயும் ஒரு புக் இருக்குது அப்படின்னு பகவத்கீதையை கொடுத்தான். இன்னொருத்தர் வந்து எங்ககிட்ட குரான் இருக்குது அப்படின்னு கொடுத்தான். எங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் வெறும் புத்தகம் மட்டும்னா, எங்ககிட்டயும் என்ன இருக்குது? பெரிய புக்கு இருக்குது சார் அப்படின்னு. அப்போ ஆஸ்பான் யோசித்தாரு, வெறும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வசனத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம், அதை வெளிப்படுத்துகிற எந்த காரியமும் இல்லை. ரொம்ப சோர்வு, ரொம்ப தோல்வியான ஒரு மனநிலையில் இந்தியாவை விட்டு என்ன பண்ணிட்டாரு? திரும்பி ஊருக்கு போனார். ஆனால் உடலை கடவுளுடைய அது அவர் தான், அவருடைய ஃபோட்டோ, கடவுளுடைய பிரசன்னத்தில் நேரங்களை செலவு பண்ண ஆரம்பித்தார். டாடி வெறும் வாயில் போய் வடை சுட
முடியாது. எனக்கும் இந்த அதிசயம், இந்த அற்புதம், இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை நான் வெளிப்படுத்துகிற ஒரு ஊழியத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய பிரசன்னத்தில் நேரம் செலவு பண்ண, வார்த்தையில் நேரம் செலவு பண்ண, இப்படி ஒரு இதில் போயிட்டே இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு பெரிய என்கவுண்டர்ஸ் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சான். தேவனுடைய சந்திப்பு ஒரு வாழ்க்கையில் நடந்துச்சான். முறை அப்படி சுருங்கி ஒரு மாதிரி போன ஆஸ்பான் திருப்பி இந்தியாவுக்கு வரும்பொழுது எழுப்புதலே தீ பத்திர வைக்கிற மாதிரி மேலான ஒரு எழுப்புதல் தமுக்கம் மைதானத்தில் என்ன பண்ணப்பட்டது, நடைபெற்றதான். முடவர்கள் நடந்தார்களாம், லிட்ரலா. அவர் கூட்டத்தில் லாரியில் அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு, நடந்து வர்ற ஸ்ட்ரக்சர்ஸும் அந்த யூஸ் பண்ணுவாங்க நடக்கிறதுக்கு அந்த வாக்கர்ஸ், இதெல்லாம் லாரியில் அள்ளி போட்டாங்களாம். புரியுதுங்களா? அப்போ நான் சும்மா நடக்கல, மலிந்து போகிற அளவுக்கு அற்புதங்கள் நடந்துச்சான் பாருங்களேன். அப்போ யாரோ ஒரு மனிதர், அப்போ அவருக்கு தெரிஞ்சிடுச்சு இது சும்மா ஏதோ வாயில் பேசிக்கிட்டு அதெல்லாம் முடியாது. இது தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் அல்ல, அது பலத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். ஆமென். அது பலத்திலே நிரூபிக்கப்பட வேண்டும். அப்போ தேவன் அன்னைக்கே மோசிட்டு அதான் சொல்றாரு, இப்ப பார்வோன் ஒன்றும் சும்மா விட மாட்டான், சகல வித அற்புதம். ஆமென். அதுவும் வெறும் அற்புதம் மட்டும் இல்லப்பா, ஏன்னா அவங்ககிட்டயும் ஏற்கனவே கொஞ்சம் அற்புதம் அதிசயம் எல்லாம் இருக்கு, அதை மேற்கொள்ற மாதிரி. ஏன்னா எகிப்தின் மந்திரவாதிகளும் சிலது என்ன பண்றாங்க, அவனும் கொஞ்சம் என்ன பண்றான், சில வித்தைகள்லாம் காட்டுறான். ஆனா இது மோசை கையில் இருக்கிற அந்த கோல் எல்லாத்தையும் விழுங்கி போட்டது. ஆமென். அப்போ அதை மேற்கொள்கிற ஒரு அதிசயம், ஒரு அற்புதம் என்ன பண்ண ஆரம்பிச்சது, வெளிப்பட ஆரம்பித்தது. அப்போ இதனுடைய தேவையை நீங்க பாருங்க. ஏன்னா எடுத்த உடனே ஜனங்க நம்பிட போறதில்ல, அவங்களுக்குள்ள எல்லா காரியமும் வந்துடுறதில்ல. ஆனால் அற்புதம் அதிசயங்கிறது ஜனங்களை விடுவிக்கும். ஆமென். ஜனங்களை தேவன் பக்கமாக கொண்டு வரும். அப்போ இதை குறித்து சாதாரணமாக நினைக்கக்கூடாது, இதை குறித்து மேலான ஒரு எண்ணம் நமக்கு இருக்கணும். அதனால தான் பாருங்கள், ஆஸ்பான் மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செஞ்சார். ஏகப்பட்ட அதிசயம் அற்புதம் உலகம் ஃபுல்லாக என்ன பண்ணுது, நடைபெற்றது. எத்தனையோ பேர் அதன் மூலமாக என்ன பண்ணாங்க, எழும்புனாங்க பாருங்கள். அப்போ ஒரு மனிதர் வெறும் பிரசங்கம் பண்ணால் போதும்ன்ட்டு உட்கார்ந்துடாம இதை வாஞ்சித்தார். அப்புறம் அது என்ன பண்ண ஆரம்பிச்சது, வெளிப்பட ஆரம்பித்தது பாருங்க. நான் சொல்கிறேன், நம்முடைய தலைமுறைகளிலேயும் நாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது, முந்தைய விட இன்னைக்கு அது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஆமென். அப்போ கூட நம்பிட்டு போயிடுவாங்க என்னத்தை சொன்னாலும். இப்போ ரொம்ப கேள்வி கேட்பான், எப்படி இப்போ இன்னும் படிப்பு கூடியிருக்கு, இன்னும் லாஜிக் மைண்டு கூடியிருக்கு. அப்போ முன்னாடி மாதிரி கிடையாது, இப்போ ரொம்ப கேள்வி. இப்போ இந்த நவீன உலகத்துக்கு ஒரே பதில் அற்புதம். ஆமென். அதிசயம். ஆமென். அதுதான் பதில் பாருங்க. அதனால தான் இயேசு பிரசங்கிச்சுட்டே இல்லை, அற்புதம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அற்புதம் பிரசங்கம் பண்ணி, அற்புதமாக அவர் பிரசங்கம் பண்ணார் ஒன்று, ஆனால் அற்புதம் பிரசங்கம் பண்ணிச்சு. அதுதான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவர் இடத்துல வருவதற்கு காரணமாக இருந்தது. பாருங்கள், சில வசனங்களை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது ஏன்னா இதுக்கு ஒரு அடித்தளம் நான் கரெக்டாக போடணும், போட்டால் தான் வர்ற வாரங்களில் இன்னும் பேச பேச அப்படி பத்தும். ஆமென். பாருங்க, யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 1-2 வசனங்கள் பாருங்க. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதோமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன். இந்த பரிசேயர் சதிசேயர்லாம் என்ன வேலை பார்ப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் கலவரத்தை கிளப்பிவிடுறதே இவங்க வேலை. பரிசேயர் சதிசேயர். அதனால் சொன்னார், பரிசேயர் சதிசேயர் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். அந்த மாதிரி வேண்டாத வேலை பார்க்குற ஒரு கூட்டம் பாருங்கள். எங்களுக்கு தான் பைபிள் தெரியும்ன்ட்டு ரொம்ப பெருசாக பெருமை பேசிக்கிட்டு அலைகிற ஒரு ஆட்கள். ஆமாம். ஆனால் அந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிற ஒரு ஆள் பாருங்கள், இயேசுவை பார்க்கும்போது பாருங்கள், அவன் ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் பகலில் ஒன்றை பார்த்துருக்கான். பப்ளிக்காக அவர்கிட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் கௌரவம்லாம் தடுக்கு. அதனால் ராத்திரியில் என்ன பண்ணுறான், வரான். ராக்காலத்தில் இயேசுவனிடத்தில் ரபி, ரவி காணும், ரபி நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில், ஏன் நீர் கடவுள்கிட்ட வந்த ஒரு போதகர், சும்மா சாதாரண ஒரு போதகர் கிடையாது. நீர் யாரு,
கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு போதகருங்கிறது எனக்கு தெரியுது. பாருங்க, கேள்வி கேட்டுட்டு இருந்த, குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்த ஒரு ஆள் சொல்றான், நீ கடவுள்கிட்ட இருந்து வந்த ஒரு போதகர், எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்க. எப்படி நல்லா தெரியுது? எதன் அடிப்படையில் இந்த அங்கீகாரம், இந்த ஏற்றுக்கொள்ளுதல் உண்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கடவுள் உன் கூட இருக்கிறாரு, இல்லை கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு ஆளாக தான் நீங்கள் இருக்க முடியும். எதன் அடிப்படையில் எனக்கு அந்த உறுதிப்பாடு வந்ததுன்னா, நீர் செய்த மாதிரி அற்புதங்களை, அதிசயங்களை யாருமே செய்ய மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். ஆமென். ஏ ஆலன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க. யாருக்கெல்லாம் ஏ ஆலன் தெரியும்? இருக்கிறீங்களா? அவரும் பாருங்க, அவர் மூலமாகவும் தேவன் நிறைய அற்புதங்கள் என்ன பண்ணார், செஞ்சார். இதெல்லாம் நீங்கள் யூடியூப் இப்போ தான் உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்கேன். அதனால் ஏ ஆலன் போட்டிங்கன்னா யூடியூப்ஸில் நீங்கள் பார்க்கலாம். அவர் செஞ்ச அற்புதங்கள், அதிசயங்கள், பேசாத ஆளை பேச வைக்கிறது, கை காலெலாம் கட்டையாக இருக்கிறதான் வளர வச்சிடுறாரு. ஆமாங்க, ஆமாம், கை காலெலாம் என்ன பண்ணுது, வளரவே செய்யுது. என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க பாருங்க. ஏ ஆலன் அவர் மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா இதை தான் எழுதி போட்டிருப்பாங்க மேலே, தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான். அதான் டைட்டில் வேர்டு. இதை தான் மீட்டிங்கில் என்ன பண்ணியிருப்பாங்க, எழுதி போட்டிருப்பாங்க. அப்போ தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும் பொழுது அற்புதமும் அடையாளமும் நடக்குது. அது ஒரு உறுதிப்பாடு. பாருங்களேன், எல்லாம் சொல்லுங்க, உறுதிப்பாடு. அது ரொம்ப அவசியம். அற்புதம், அடையாளங்கள். சில சொல்லுங்க, என்ன அற்புதம் அடையாளம் பின்னாடியோ போயிட்டீங்களா அப்படின்றாங்க. இல்லை இல்லை இல்லை, இது கர்த்தர் வச்சிருக்கிறார். ஏன்னா கர்த்தர் நீ என்னை மட்டும் தேடு அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொல்லிக்கா தெரியுமா? பைபிள் சொல்லுகிறது. ஏன்னா மிஞ்சின நீதிமானா இருக்கக்கூடாது, பைபிள் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் நம்பணும். வேதம் சொல்லுது, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். நம்ம கர்த்தர் போதுங்க, அல்ல, கர்த்தர் போதும், அது எனக்கு புரியுது. ஆனால் கர்த்தரையும் அவர் வல்லமையும் என்ன பண்ணுங்க, நாடுங்கள் அப்படின்னு வேதவசனம் சொல்லுது. பாருங்களேன், கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்க. ஏன்னா தேவன் நல்லவர் மட்டும் இல்ல, தேவன் வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் அற்புதரா இருக்கிறார், அவர் அதிசயரா இருக்கிறார். அப்போ தேவன் ஒரு மனிதனோடு இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதத்தை என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான். அப்போ இது பாருங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, நாடுங்கள். கர்த்தரை மட்டும் நம்ம தேடணும் பிரதர், வேற எதையும் தேடக்கூடாது பிரதர். இப்போ அப்போ அந்த வசனத்தை ஒரு ஆட்டி வாசிங்க. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்போ இதெல்லாம் நாடுகிறவர்கள் பார்க்கிறார்கள். ஆமென். எத்தனை பேருக்கு நாட்டம் இருக்குது? ஆமென். அற்புதங்களை நான் பார்க்கணும், எந்த ஜனத்திலும் நடக்காதனா பார்க்கணும். இப்போ இது வெறும் சுகம், விடுதலை அது மட்டும் இல்லை. பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எந்த பக்கங்களையும் தேவனால் மாற்றி அமைக்க முடியும். மரித்தது எழும்புறதுல இருந்து, உங்கள் பொருளாதார உலகம் மாறுறதுல இருந்து, ஆமென், உங்களுடைய குடும்பங்களின் ரட்சிப்புகள் இருந்து, தேசத்தின் மாற்றத்திலிருந்து, ஆட்சிகள் மாறுறதுல இருந்து, எந்த காரியங்களையும் தேவனுடைய அதிசயத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அது இதுக்குதான் அதுக்குதாங்கிறத கிடையாது. பாருங்க, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். எல்லாம் சொல்லுங்க, வல்லமையையும் நாடுங்கள். ஆமென். ஆமாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. அற்புதத்தை எதிர்பார்க்கறது தப்பு இல்லை, வல்லமையை நாடுறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா சிலர் அதுக்கு போட்டுருவாங்க, அதெல்லாம் நீ தரக்கூடாது, கர்த்தரா பார்த்து கொடுத்தா உண்டு அப்படின்றவாங்க. அப்படி கிடையாது, நாடணும். ஆமென். எலியாவின் அற்புதங்கள் எங்கே? எங்கள் முன்னோர்கள் விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? எங்கே எங்கே நாங்கள் பாருங்க, இங்கேன்னு ஆயிடுச்சு. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாம் சொல்லுங்க, எங்கே எங்கேன்னு யாரெல்லாம் கேட்டாங்களோ ஆண்டவர் இங்கேன்ட்டார். ஆமென். அதெல்லாம் எங்க ஆண்டவரே? எலியாவின் தேவன் எங்கே? இந்தா இங்கே அப்படின்ட்டார். ஆமென். இப்போ நம்மளும் அந்த மாதிரி தான் வர்றோம். நம்மளும் இப்போ தான் என்ன பண்ணுறோம், ஸ்டார்ட் ஆகி எழும்பி வர்றோம். எவ்வளோ நாள் மத எண்ணங்களில், மத இதில் இருந்து அப்படியே கடந்து பரலோகம் போவோமா மாட்டோமான்னு டவுட்லேயே ரொம்ப நாள் கடந்து
கத்தர் பாருங்க எவ்வளவு தூரம் நம்மளை கொண்டு வந்துட்டார் பாருங்களேன். ஆமா, மத சங்கிலியெல்லாம் அறுத்து என்னத்தையே மாத்தி நீங்க யோசித்து பாருங்க, எங்க இருந்தீங்க எங்க கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அருந்த சங்கிலிகள் ஒன்றா ரெண்டா எம்புட்டு அறுத்து கொண்டு வந்து இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறாரு பாருங்க. இப்ப நல்ல நிலமாயிடுச்சு. இனி 30, 60, 100 அறுவடை தர்ற மாதிரி உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஏன்னா இதெல்லாம் எல்லாமே எதிர்த்து பேசணும். ஒரு நல்ல செய்தியும் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது பாருங்களேன். போய் உட்கார்ந்தா அற்புதம், அதெல்லாம் அற்புதம் அப்போஸ்தலர் காலத்திலேயே முடிஞ்சு விட்டது. அப்ப நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா? நிறைய பேர் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் முடிந்து போயிட்டு அப்போஸ்தலர்களோடய முடிஞ்சு போச்சு. அப்புறம் சிலர் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசியும் ஏற்படுத்தினாருன்னு போட்டிருக்க. அப்போஸ்தலர்கள் முடியலல்ல, அப்போஸ்தலர்கள் முடிஞ்சால அப்போஸ்தலர் நடபடிகள் முடியும். மறுபடியும் சபையில எபேசியல்ல வாசிக்கிறோம், அப்போஸ்தலர்கள் தான் ஏற்படுத்துறாருன்னு அர்த்தம், தொடர போகுதுன்னு அர்த்தம். ஆக்ட்ஸ் அது இன்னும் என்ன பண்ண போகுது, தொடர போகுது. அப்போ இயேசு சும்மா பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருந்தார் நினைக்காதீங்க. முடவர்கள் நடந்தார்கள், மரித்தோர் எழுந்தார்கள், குஷ்டரோகிகள் சொஸ்தம் அடைந்தார்கள். அற்புதம் 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 நடந்துகிட்டே இருக்கு. நீங்க மேத்யூ, மார்க், லூக், ஜான் 4 காஸ்பல் அப்படியே வாசித்தீங்கன்னா நீங்க மக்கள் பல்வேறு தேவைகள்ல இருந்த போது திரளான ஜனங்களை கண்ட போது இயேசு மனதுருகி அங்க அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன். ஆமென். அப்போ அதை நீங்க பிரிக்கவே முடியாது. சும்மா வெறும் ஊழியம் நான் செய்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. வெறும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறேன் சொல்ல முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து அற்புதத்தை, அதிசயத்தை பிரிக்கவே முடியாத ஒன்றாக அது இருக்கிறது. ஆமென். ஆமாம், தேவன் ஒரு மனிதனோடு இருக்கிறார் என்பதற்கு அது ஒரு முக்கியமான அடையாளம். ஒருத்தர் சொன்னார், அந்நாட்களில் சிலர் நாங்கள் அற்புதங்கள் செய்தோம், பிசாசுகளை துரத்தினோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களை அறியேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால தான் அற்புதத்துக்கு பின்னாடி போகக்கூடாது. அதுக்கு எதிராக ஒரு பிரசங்கம், அதுக்கு ஒரு வசனம். நான் கேட்டேன் இப்படி விழுந்து போகிற தள்ளப்படுற ஆட்கள்னு சொல்கிறவங்களே அற்புதங்களை செய்வாங்கன்னா, ஏற்றுக்கொள்ளப்படுற ஆட்கள்னு சொல்கிற நாம எவ்வளோ அற்புதங்கள், அதிசயங்களை செய்யணும். உனக்கெல்லாம் இடம் கிடையாதுன்னு சொல்றவனே அற்புதம்லாம் செய்வானா? அப்ப யோசித்து பாருங்க, யாரை நீங்க லீஸ்ட்ங்கிறீங்களோ அவங்களே அற்புதம் பண்ண முடியும்னா அப்போ கண்டிப்பா அது ஒரு பேசிக் திங்ஸா இருக்குது பாருங்களேன். அப்போ அதை பிரிக்க கூடாது. அதை தேவன் வைத்திருக்கிறார். அது தேவனுடைய தன்மைகளில் ஒன்றாக இருக்கிறது. ஜனங்கள் வாழ்க்கையில தேவன் தன்னை வெளிப்படுத்தும்படி அதை அந்நாட்களிலும் செய்கிறார், இந்நாட்களிலும் செய்கிறார். ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டில் அப்போ சொல்கிறார், சகலவித அற்புதங்களை நான் என்ன பண்ண போகிறேன், செய்ய போகிறேன். சும்மா விட மாட்டான். ஆனால் நடக்க பார்த்தேன்னா எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவான், விட்டுருவான். அப்போ தேவனுடைய ஒவ்வொரு அற்புதமும் அங்கே நடக்க இவங்க அடிமைத்தனம் மாறுது, இவங்க இழந்த பணம் திரும்ப வருது, இழந்த சுகம் திரும்ப வருது. கடைசியில் பாருங்க, பொன்னோடும் வெள்ளியோடும் ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு பயணத்தை அவர்கள் மேற்கொள்ளுகிறார்கள். ஆமென். அப்போ தேவனுடைய அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் எல்லாத்தையும் அற்புதமாக என்ன பண்ணுது, மாற்றி அமைக்குது. அப்போ இயேசு மாம்சத்தில் வழிபட்ட தேவனும் அற்புதம் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, செஞ்சுட்டே இருக்கிறாரு. கடவுள் ஒரு மனிதனோடு இராவிட்டால் நீர் செய்கிற இந்த அற்புதங்களை இதையும் ஒருத்தர் என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. பாருங்க, அதே யோவான் கடைசி அதிகாரத்துக்கு நீங்க வாங்க. நம்ம மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் இதெல்லாம் வாசிக்கும் போது எவ்வளோ அற்புதங்களை வாசிக்கிறோம். சுகமான இது நிறைய வாசிக்கிறோம், நிறைய ஹீலிங் வாசிக்கிறோம் இல்லையா, சுகத்தை குறித்து நிறைய வாசிக்கிறோம், ஜனங்களுடைய தேவைகளை தேவன் சந்தித்தது என்ன பண்றோம், வாசிக்கிறோம். இதெல்லாம் நிறைய எழுதப்பட்டிருக்கு. அதுவே பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு. ஏப்பா எவ்வளோ அற்புதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனா யோவான் சொல்லும்போது சொல்றாரு, கடைசி அதிகாரம் 21:25 பாருங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. ஆமென். இயேசு செய்த வேறு அநேக காரியங்கள் இருக்கிறதுனா என்ன, நிறைய இன்னும் இருக்குது. ஆனா அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாததென்று எண்ணுகிறேன். ஆமென். எழுதியதுக்கு பேப்பரும் இல்லை, இங்கும் இல்லை, எழுதி வைக்கவே முடியாது, ஏன்னா அம்புட்டு இருக்குது. ஆமென்.
ஆமாம், பாருங்க, ஜான் ஜி லேக் அவருடைய ஊழியத்தில் நடந்த அற்புதங்களை ரெக்கார்ட் பண்ணி வச்சது மட்டும் 10,000 ரெக்கார்டட் மிரக்கிள்ஸாம். 10,000க்கும் மேற்பட்ட ஒரு ப்ரூஃப் நடந்துச்சுங்கிறத மறுக்க முடியாத ப்ரூஃப்ஸ். இங்கே கேன்சர் இருந்ததுங்கிற ரிப்போர்ட் இருக்கும், இங்கே ஹீல் ஆனதுங்கிற ரிப்போர்ட் இருக்கும். ஆமென். இங்கே உறுப்பு கெட்டு போச்சுன்னு ரிப்போர்ட் இருக்கும், இங்கே உறுப்பு இருக்குங்கிறத ரிப்போர்ட் இருக்கும். அந்த மாதிரி 10,000க்கும் மேற்பட்ட டாக்குமெண்டல் மிரக்கிள்ஸ் ஜான் ஜி லேக் மூலமாக நடைபெற்றதான். ஆமென். நான் சொல்ல சும்மா இந்த ஏமாத்துக்கு மாத்தலாம் இல்லை, ரியல் மிரக்கிள்ஸை நாம் பார்க்கும் ஒரு காலமாக இது இருக்கிறது. ஆமென். நிஜமான அற்புதங்கள். ஆமென். ஆமாம், இப்படிலாம் நடக்குமா? கண் நடக்கும். ஏன்னா தேவன் மாறாதவரா அவர் இருக்கிறார். அப்போ எப்படி எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. இன்னும் நிறைய இருக்குது லிஸ்டில், இன்னும் டைம் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம், கம்மியாக எழுதியிருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய இருக்குது. எபிரேயர் 11 பாருங்க, 32. எபிரேயர் 11 நீங்கள் வாசித்து பாருங்க, 1வது அதிகாரத்துலேருந்து நிறைய விசுவாச வீரர்களின் சாதனைகள், அற்புதங்கள், அதிசயங்களை பட்டியலிட்டுக்கிட்டே என்ன பண்ணுறாரு, வரார், பேசிக்கிட்டே வராரு. என்னென்னலாம் நடந்தது தெரியுமா, எப்படிலாம் கர்த்தர் செஞ்சார் தெரியுமான்னு பெரிய லிஸ்ட் என்ன பண்ணுறாரு, சொல்கிறார். அதை வாசித்து பார்த்தாலே, சும்மா ஒரு முறை வாசித்தாலே பைபிள் அப்படியே சுருக்கி எவ்வளோ அற்புதங்கள் இருக்குங்கிறத கொண்டு வந்துருவாங்க. அப்படி சொல்லிக்கிட்டே வராரு, கொஞ்சம் டீப்பாகவும் சொல்கிறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, பின்னும் நான் என்ன சொல்லுவேன், கீதியோன், பாராக், சிம்சோன் பேரை மட்டும் வாசிக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன பண்ண முடியாது, திருப்பியும் சொல்லிட்டு இருக்கவே முடியாது. ஆமாம், கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. டைமு இல்லைங்க, நேரம் முடிஞ்சிடுச்சு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமும் கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு நம்மள மாதிரி, ஓஹோ அப்போ முடிக்க போகிறாங்க கூட அப்படின்னு நீ நம்பிடக்கூடாது. காலம் போதாது, நேரம் ஆயிட்டு அப்படின்னா அர்த்தம், இன்னும் கொஞ்சம் நேரம் எடுக்க போகிறாருன்னு அர்த்தம். பிரசங்கியார்கள் அப்படி பேசுனாங்கன்னா சிலர் உஷாராயிருவாங்க. நேரம் ஆகிவிட்டது, கொஞ்சம் நேரம் தான், 5 நிமிடம் தான் கொடுத்துருக்கிறார்கள்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்களேன், ரொம்ப நேரம் பேச போகிறாருன்னு அர்த்தம். சுருக்கமாக இன்றைக்கு நான் முடிக்க வேண்டும். பாருங்கள், கடைசியில் ஒன்று பண்ணுவாங்க பாருங்கள், நான் இல்லை ஆவியானவரேன்னு அவர் மேலே பழியை போட்டுட்டு இப்போ ரொம்ப பேர் ஆவியானவர் தான் தேடிட்டு இருக்காங்க. ஓ நம்ம லேட்டாக போனதுக்கு அவர் தான் காரணம் அப்படின்ட்டு டப்புன்னு என்ன பண்ணுவாங்க, நான் முடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் ஆவியானவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியே கொண்டு போயிட்டாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் தான் இந்த ஆவியானவர் தாங்க ஒரே டைம் சென்ஸ் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு நிறைய கிறிஸ்தவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னென்னா அப்படி தான் பாருங்களேன், சிலது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, முடியவே முடியல. எழுதணுன்னா என்ன பண்ணல, ஏன் இருக்குதுங்க அவர் செஞ்ச அற்புதம் இவ்வளோ தான் நினச்சது, இல்லை நிறைய இருக்குது இன்னும். யாரெல்லாம், ஏன்னா அவரை தொட்ட யாவரும் குணமானார்கள். ஒவ்வொருத்தனை பற்றி எழுதணும்னா எப்படி எழுதுறது, அவன் என்ன வியாதியில் இருந்தான் தெரியுமா, எப்படி இருந்தான் தெரியுமான்னு ஒன்று ஒன்றா எடுத்து எழுதணும்னா ரொம்ப கஷ்டம். எல்லா வியாதியும் சுகமாக்குனார். அவர் யாரெல்லாம் தொட்டாங்களோ எல்லாரும் என்னானாங்க, குணம் அடைஞ்சாங்க. அப்புறம் சீசர்கள் கூட்டம் வேற போய் நிறைய பேர் என்ன பண்ணுது, சுகமாக்குது. அப்போது இது கொஞ்சம் அப்படி பொறுக்கி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நடந்தது நிறைய, அனுபவித்தது அதிகம். ஏராளம் ஏராளம் ஏராளம். லிஸ்ட்டு ரொம்ப பெருசுங்க, கொடுக்கவே முடியலை. அது மாதிரி தான் இங்கேயும் சொல்கிறாரு, விசுவாசத்தில் சாதனை படைத்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்த்தாங்கன்னா ஏகப்பட்டது. ஆனால் எல்லாத்தையும் சொல்ல முடியல, அந்த அளவுக்கு தேவன் நிறைய என்ன பண்ணியிருக்கிறாரு, செஞ்சுருக்கிறார். அப்போ இப்படி ஒன்றை நமக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ சொல்கிறாரு, ஏன் இவ்வளோ சொல்கிறாருன்னா 12வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகையால் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, மேகம் போன்ற திரளான சாட்சிகள். அப்படின்னா என்ன அர்த்தம், 1ஆ 2ஆயா, மரித்தது எழுந்துச்சு, பிள்ளைகள் காக்கப்பட்டாங்க, தேசத்தை ஜெயிச்சாங்க, முடியாதுங்கிறத இடத்துக்கு முடிச்சாங்க, நுழைய முடியாதுங்கிற இடத்துக்கு நுழைஞ்சாங்க, நடக்காதது நடந்தது, எல்லாம் நடந்துச்சு. இவ்வளவு ஏன் இருக்குதுன்னா, மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்துதான் இருக்கு. ஆமென். ஏன்னா அடுத்த பந்தம் உன் கையில தான் இருக்குது. நீ இதெல்லாம் மனசுல வச்சு இதை விட பெருசா, இதை விட மேலானதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். அதுக்காக தான் சொல்றார், நான் முடிஞ்சிடுச்சுங்கிறது இல்லை, முடியவே முடியாது, தொடரும். அது சொல்ல போனா முந்தையதை விட பிந்தியது அதிகமா இருக்கும்.
கடவுளுடைய ஸ்டைல என்னைக்கும் ஆன்னு ஆரம்பிச்சு லோன்னு முடிக்கிற ஒரு பழக்கமே ஒரு கிடையாது. ஆமாம், அப்படி கிடைக்கவே கிடையாது. முடிவோ சம்பூர்ணம். ஆமென். அதான் தேவனுடைய தன்மைங்க. தேவன் ஒரு நாள் லோவா என்ன பண்ண மாட்டார், முடிக்கவே மாட்டார். முந்தின மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, மகிமை பெருசா இருக்கும். அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள தலைமுறைகள் வேதாகம நாட்களில் பார்த்தது நமக்கு பெருசா தெரிஞ்சாலும் தேவன் சொல்றார், இல்ல, இப்போ ஒரு தலைமுறையை நான் எழுப்ப போறேன். அவர்கள் பெரிய மகிமைக்குரியவர்களா இருக்கிறார்கள். அவர்கள் பெரிதான மகிமைகளை அவர்கள் தங்கள் வாழ்க்கையில பார்ப்பார்கள். ஆமென். அப்ப பாருங்க, இது எவ்வளவு முக்கியம் பாருங்க. அற்புதங்களை வாழ்க்கையை விட்டு பிரிக்கவே முடியாது. ஒரு விசுவாசியின் வாழ்வை விட்டு அற்புதத்தை பிரிக்க முடியாது. ஒரு ஊழியத்தை விட்டு அற்புதத்தை பிரிக்க முடியாது. அது இணைந்து தான் என்ன பண்ணுது, போகுது. கடகடன்னு 2 ஸ்கிரிப்சர் மட்டும் காட்டுறேன் பாருங்க. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அப்போஸ்தல நடபடிகள் 6வது அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. 7, 8 2 வாசிக்கிறேன். வேத வசனம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீசர்களின் தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று. கடவுளுடைய வார்த்தை விருத்தி அடைகிறது, சீசர்களின் தொகை என்ன பண்ணுது, பெருகுது. ஜனங்க எப்படி நிறைய வருவாங்கன்னு கேட்குறாங்க. வசனம் விருத்தி ஆயிட்டாலே மக்கள் வந்துடுவாங்க. ஆமென். வார்த்தை இருக்கிற இடத்துல சீசர்களின் தொகை என்ன ஆகும், பெருகும். தொகை என்ன ஆகும், பெருகும். ஆமென். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். எல்லா தொகையும் பெருசா வரும். ஆமென். உடனே தொகையை நோக்கி போகக்கூடாது. வசனம் விருத்தி அடைஞ்சா சீசர்களின் தொகை பெருகிற்று. ஆமென். ஆமாம், வார்த்தை இருக்கும்போது வளர்ச்சி கன்ஃபார்மாக நடக்குது. இப்போ கவனிங்க, பெருகிற்று. ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, பெரிய அற்புதங்களையும் பெரிய அடையாளங்களையும் செய்தான். ஆமென். பாருங்க, வேற லெவல்ல ஸ்டீஃபன் மூலமா அற்புதங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது. அற்புதங்களினுடைய அந்த வகைகளை குறித்து நம்ம இன்னொரு நாள் பேசலாம். ஆனால் இன்னைக்கு இதை மட்டும் நாங்கள் சொல்றேன். இது இல்லாம ஒரு ஊழியமே இல்லை அப்படிங்கிறது தான் காரியம். பாருங்க, இது மட்டும் இல்லை, பவுல் அப்போஸ்தலனை ஆண்டவர் சந்திக்கிறாரு. சந்திச்சு அவர் மூலமா அவர் செய்த கிரியை குறித்தும் வேதவசனம் என்ன பண்ணுது, சொல்லுது பாருங்க. அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் பாருங்க, 14:3. அவர்கள் அங்கே அநேக நாள் சஞ்சரித்து கர்த்தரை முன்னிட்டு தைரியம் உள்ளவர்களாய் போதகம் பண்ணினார்கள். ஒரு பிரசங்கம் போயிட்டே இருக்குது. கிருபையை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து வார்த்தை என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. போதகம் பண்ணினார்கள். அவர் தமது கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக. நீங்க வசனத்துல நின்னீங்கன்னா கடவுள் உங்களை வெட்கப்பட்டு போக விடவே மாட்டாரு. அந்த வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களும் அடையாளங்களும் உங்க வாழ்க்கையிலும் நடக்கும், உங்க ஊழியத்துல நடக்கும், உங்க பொருளாதாரத்துல, உங்க பிசினஸ்ல நிச்சயமாய் தேவன் செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். நீங்க இப்படி சொல்லிருக்கீங்க, இப்படிதான் செய்வீங்க. ஆமா, அவருடைய கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியா. வசனம் மாறவே மாறாதுங்க. ஒருவேளை எக்ஸ்பீரியன்ஸ்ல வேற மாதிரி இருக்கலாம், ஆனா நீர் இப்படிதான் சொல்லியிருக்கிறீர் அப்படின்னு நின்னீங்கன்னா அந்த வசனத்துக்கு சாட்சியா அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். எப்படி அப்போ அற்புதம் அதிசயத்தை நம்ம லேசா சொல்றோம், ஆனா வேத வசனம் அது எவ்வளவு மேன்மையா சொல்லுது பாருங்க. கிருபையுள்ள வசனம் தான், ஆனா அதுக்கு சாட்சியா அடையாளங்களும் அற்புதங்களும் அவங்க கையால் என்ன பண்ணுச்சு, நடந்து. அப்படின்னா என்ன, அது ஒரு அப்ரூவ்டு மாதிரி. எல்லாம் நிரப்பியாச்சு, ஆனால் சீல் வச்சாதான் நம்புவோம். முத்திரை எங்கே, சும்மா இப்போ கொடுக்க மாட்டாங்க, சீல் வைக்கணும். அது மாதிரி சில பேப்பர், சில பத்திரங்கள் நம்ம கையில் வருதுன்னா சீல் இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா அதுதான் உறுதிப்பாடு. அப்போ தேவன் சீனேச்சராக சீலாக எதை சொல்றாருன்னா, அற்புதம் அடையாளங்கிறது நான் கையெழுத்து போட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் சொல்றாரு, எந்த ஜனத்திலும் செய்யப்படாதது உன் வாழ்க்கையில செய்யப்படும். செய்யப்படும் போது நான் கையெழுத்து போட்டேன், சீல் பண்ணிருக்கிறேங்கிறது அந்த அற்புதமே அநேகருக்கு சொல்லுகிற மாதிரி உன் வாழ்க்கையில இருக்கிறத நீ பார்க்க முடியும். ஆமென். இயேசு காலத்திலே முடிஞ்சிடுச்சு.
அப்படிங்கிறாங்க. முடியல. இயேசுக்கு பிறகும் அது தொடருது, அப்போஸ்தலர்களுக்கு பிறகும் அது தொடர்கிறது. அப்போ எல்லா இடத்துலையும் நீங்கள் கொஞ்சம் போய் பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறதோ அங்கு வெறும் பிரசங்கத்திலே அது முடியவில்லை, அற்புதங்களில் அது முடிகிறது. ஆமென். ஒன் மோர் ஸ்கிரிப்சர், மார்க் 16. அதாவது இயேசு ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு பரமேற போகிறார், மேலே போகிறாரு. அப்போ சீசர்களை கூப்பிட்டு பேசுகிறார். அதான் அந்த சீன், அந்த கடைசி அந்த சந்திப்பு, மேலே ஏறுறதுக்கு முன்னாடி நடந்த அந்த சந்திப்பு. அப்போது அவங்களோட என்ன பண்ணுறாரு, பேசுகிறாரு பாருங்க. ஏன்னா இயேசு உயிரோடு எழுந்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. நிறைய பேர் நம்பவே இல்லை, சீசர்களே நிறைய பேர் என்ன பண்ணல, நம்பலை. பாருங்க, 10 வாசிக்கிறேன். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தினால் அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுந்து கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். என்ன செய்தி? இயேசு உயிரோடு எழுந்தார், அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபோது என்ன பண்ணலை? எல்லாம் சொல்லுங்க, கேட்டபோது நம்பலை. அப்போ சிலருக்கு எவ்வளோ சொன்னாலும் என்ன வர மாட்டுக்கு, அவங்களுக்கு எதுதான் பதில்? அற்புதம் தான் பதில். ஆமென். நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகும்பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனம் ஆனால் அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள், அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. இவங்க என்ன பண்ணாங்களோ அதான் அவங்களும் பண்ணாங்க. இவங்களுக்கு சொன்னாங்க, இவங்க என்ன பண்ணல, நம்பலை. இப்போ இவங்களுக்கு இயேசு என்ன பண்ணுறாரு, தரிசனம் ஆறாரு. இப்போ இவங்க போய் நான் பார்த்தேனே, ஆமாம் பார்த்தேன், நான் பார்க்கல அப்படின்ட்டான், நம்பவில்லை. இப்போ பாருங்க, அதன் பின்பு 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்கள் அவர்களை நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை, என்ன இவ்வளோ நாள் சாப்பிட்டீங்க தூங்குனீங்க, கடிந்து கொண்டார். பாருங்க, பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. இப்போ வெறும் விசுவாசி கிடையாது, அடையாளங்களோடு கூடிய விசுவாசி. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசியையும் அற்புதத்தையும் பிரிக்க முடியாது. நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா அற்புத உலகத்தில் வாழ்கிறீர்கள். ஆமென். அப்ப சொல்றாரு பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்களாவனங்கிறது இல்லை. ஊழியர்களாலையும் நடக்கும், ஆனா விசுவாசிக்கிறவர்களாலையும் நடக்க முடியும். அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். யார் துரத்துவா? பாஸ்டரா? இல்ல, யாரு? விசுவாசி. ஆமென். துரத்துவார்கள். நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ஆமா, இது மேலெல்லாம் ஆளுகை செலுத்த ஆரம்பிக்கணும். அது எனக்கு ஒத்துக்காது, இது சாப்பிட்டா எனக்கு அப்படி ஆயிரும் சொல்லக்கூடாது. எல்லாத்தையும் அனுபவிக்க என்ன உண்டாக்கி இருக்கிறாரு, அது மேல இருக்கிற சகல சாபத்தை நான் உடைக்கிறேன். ஆமென். சிலருக்கு இந்த ஃபுட் அலர்ஜி, எல்லாமே எனர்ஜிக்காக வச்சிருக்கிறாரு, அலர்ஜிக்காகவா? கேன்சல் பண்ணுங்க அதெல்லாம் இயேசு நாமத்தினாலே. ஆமென். பை ஃபெய்த்தில் ஒரு நாள் எடுங்க, திருப்பி சொல்லுங்க, எனக்கு வரக்கூடாது ஆண்டவரை, நான் எல்லாத்தையும் அனுபவிக்க படிச்சிருக்கிறார் அப்படின்னு. ஆமென். ஆமாம், எல்லாம் சொல்லுங்க. பிடிவாதம் தப்பு கிடையாது. பாருங்க, வைராக்கியமாக இருக்கா ரொம்ப அப்படிங்காங்க. வைராக்கியமாக இருப்பது நல்லது. எதில் வைராக்கியமாக இருக்காங்கன்னு பார்க்கணும். சில சொல்லுவாங்க, அவ பிடிவாத காரிங்க. பிடிவாத காரினாலே தப்பு கிடையாது, எதில் பிடிவாதமாக இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? நல்ல காரியத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லது. அப்போ நான் சாப்பிடுவேன், நான் புசிப்பேன். ஆமென். ஒன்றும் ஒன்று சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் எப்படி வாழ வேண்டிய நம்மளை எப்படி வாழ வச்சுட்டாங்க பாருங்க. உங்கள் கையை வச்சிங்கன்னா சுகம் போயிடும். ஒருத்தர் சொன்னார் அன்னைக்கு, ஏன் நான் எல்லாரையும் பார்க்கலன்னா நம்ம வியாதியை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டாமே அப்படின்ட்டு. ஒரு நல்ல எண்ணம், பரவாயில்ல, சோசியல் டிஸ்டன்ஸ். ஆனால் ஐயா, அவ்வளோ தாழ்ந்த நிலைக்கு போயிட்டோம்னா நமக்கு இருக்கிற மேலான ஜீவன் நமக்கு தெரியலை. அன்னைக்கு ஒருத்தர் சொன்னார், நான் கொரோனான்னு நோயின்னு என்ன போய் கட்டி பிடிச்சிட்டு இருந்தீங்களே நீங்கள் அப்படின்னார்.
அவர் சொன்னார், எனக்கு தெரியாது, நான் சும்மா யாரையும் தான் கட்டிப்பிடிச்சி அன்பா பாசமாக பேசிடுறது தான், அவன் வியாதி இருக்கா இது என்ன இருக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னார். அன்றைக்கி கட்டி பிடிச்சிட்டிங்க. அவர் இன்னொருத்தர் சொல்லிட்டு இருக்காரு, அன்றைக்கி வந்தாங்க உடம்பு சரியில்லைங்க அப்படி இப்படிங்க கட்டி பிடிச்சாருங்க, அன்னையோட அது சரியாயிடுச்சிங்க அப்படிங்கிறாரு. ஓஹோ, இதுக்கு பேர் தான் கட்டிப்பிடி வைத்தியமா? ஆமேன், அன்னையோட ஹீல்டுங்க அப்படிங்கிறாரு. அப்போ வியாதியஸ்தன் மீது நீங்கள் கைகளை வைப்பீர்கள், அவங்க என்ன ஆவாங்க? சுகம். நீங்கள் நல்லா பாருங்கள், விசுவாசத்தில் இந்த டைம் எல்லாம் எம்புட்டு என்ன இறங்கி இறங்கி அவ்வளோ பார்த்துருக்கோம். வீட்டுக்குள்ளே இருக்கோம், வீட்டுக்குள்ளே தான் நிறைய பேருக்கு வந்துருக்கு. ஆமாம், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆமேன், எழும்பணும். அந்த நாளெல்லாம் முடிஞ்சிச்சு இயேசுவின் நாமத்தில். இனிமேல் ஜீவன் அலை அடிக்கும். ஆமேன், வியாதி அலை அந்த அலைலாம் கிடையாதுங்க. ஆமாம், இது நம்ம என்ன ஸ்டாண்டர்டில் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல, புரிஞ்சுக்கணும். இது என் ஸ்டாண்டர்ட் கிடையாது. வியாதியஸ்தர் மேலே நான் கையை வைப்பேன், அவங்க என்ன ஆவாங்க? சுகம் ஆவாங்க. ஆமேன், ஆமேன். அப்பொழுது அவர்கள் சொஸ்தம் ஆவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பரிசத்தில் உட்கார்ந்தார். நிறைய பேர் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சிவாங்க. இப்போ தான் கவனிக்கணும், இது 20வது வசனத்துக்காக தான் இவ்வளோ வாசித்தது. அதை முதல்ல வாசிக்க வேண்டியதானே அப்படியாங்க. இந்த அம்மா ஊட்டும் போது சொல்லுவாங்க பாருங்க, கடைசி உருண்டை இதான் சத்து உருண்டை. அப்போ அதை முதல்ல தர வேண்டியதானே? அதை முதல்ல தர வேண்டியதானே? அதை முதல்ல தர முடியாது, அது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்ஸ். அம்மா மாதிரி தான் பாருங்க, நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஜனங்களுக்கு என்ன பண்ண வேண்டியிருக்குது? ஊட்ட வேண்டியது இருக்குது. 20 அவர்கள் புறப்பட்டு போய், எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவிசுவாசப்பட்டாங்க, என்னத்தை போனாங்க, இவங்களை நம்பி தான் ராஜ்யத்தையே கொடுத்துட்டு போயிருக்கிறார். அவர்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணாங்க? பிரசங்கம் பண்ணினார்கள், வார்த்தையை பேசினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினால் வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமென், ஆமென். அப்போ எங்கெல்லாம் வசனம் வருதோ அங்கெல்லாம் அதை உறுதிப்படுத்துற மாதிரி அற்புதமும் அடையாளமும் வருது. அதை நான் சொன்னேன், நான் அனுப்பினேன், நான் நிறைவேற்றினேன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்றார், எங்கள் பிரசங்கம் வெறும் வார்த்தை ஜாலம் கிடையாது, எங்கள் பிரசங்கம் வெறும் வார்த்தையா வரல, அது பரிசுத்த ஆவியினால் உறுதிப்படுத்தப்பட்டதாய் அது இருந்தது என்று அவர் சொல்லுகிறார். ஆமென். எழுந்து நிற்போம். Thank you Jesus. ஆமென். ஹல்லேலூயா. அற்புதங்களையும் அதிசயங்களையும் வாழ்க்கையை விட்டு பிரிக்க முடியாது, ஊழியத்தை விட்டு பிரிக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. இனிமே அதை பற்றிய ஒரு தியானத்துக்கு தயாராகுங்க. அதை பற்றிய ஒரு தியானமும் அதை பற்றிய ஒரு பேச்சும் உங்கள் வாழ்க்கையில் வரட்டும். பாருங்கள், அது அப்படியே மேனிஃபெஸ்டாக ஆரம்பிக்கும். ஆமேன். நிறைய காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம், கேள்விப்படாததெல்லாம் பார்க்க போகிறோம். ஆமேன். ஆமாம், ஆமாம். வியாதி வந்து குணமாகிறது ஒன்று, வியாதியே வராமல் இருக்கிறது ஒன்று. ஆமேன். என்னங்க என்ன உண்மையாக வாழ முடியுங்க. கடவுள் அதுக்கு தான் உங்களை அழைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு ஜீவனுக்கு, வாழ்க்கைக்கு அவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அழைத்திருக்கிறார். ஆமேன், 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 ஆமேன். தேவன் பெரிய காரியங்களுக்காக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். சபையாய் நாம் அதுக்குள்ளே பிரவேசிப்போம். ஆமேன். ஆமாம், தாவீது எதையாவது பிடிக்கணும், அடையணும்னு நினைக்கும் பொழுது கொஞ்சம் பேர் வந்து சொல்லுவாங்க, உன்னால் நுழைய முடியாது, உன்னால் அதுக்குள்ள போக முடியாது, அப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். ஆமென். அப்படிதான் நாமளும் சில காரியங்களை எடுத்து போகும்போது அப்படி சில எண்ணங்கள் வரும், அதெல்லாம் நடக்காது, முடியாதுன்று. ஆனா நாம பிடிப்போம், உள்ள என்ன பண்ணுவோம்? நுழைவோம். ஆமென். நீங்கள் நுழைவீர்கள். அந்த 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 நாட்களுக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். ரேக்லா மாடோரா ஷாடாலா போஹோ ஷியாத்தே ரேபேலே கோதாரா பாலாரா. ஆமென். இயேசு சொன்னார், எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஆமென். அசையாத மலை கூட என்ன பண்ண ஆரம்பிக்கும்? அசைய ஆரம்பிக்கும். ஆமென். பெரிய காரியங்களை நாம் பார்க்கும் ஒரு வேலையாய், ஒரு நேரமாய் இது இருக்கிறது. ஆமேன், ஆமேன். டேடி, இன்னைக்கு இந்த இடத்துல இணைஞ்சிருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி. ஆமேன். அவங்க வாழ்க்கையில் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட மாற்றத்தை நான் பேசுகிறேன். ஆமேன். ஒரு சூப்பர் நேச்சுரல் உலகத்திற்கான சில விதைகளை இன்றைக்கு நாங்கள் விதைக்க துவங்கி இருக்கிறோம். ஆமேன். அந்த தாட்ஸை நாங்கள் இன்னைக்கு போட ஆரம்பிச்சிருக்கிறோம்.
எப்பவுமே நீங்க கனப்படுத்துவீங்க அந்த கிருபையுள்ள வசனத்துக்கு சாட்சியாக. ஃபினான்ஷியல் மிராக்கிள்ஸ், பிசிக்கல் மிராக்கிள்ஸ், கிரியேட்டிவ்ஸ் மிராக்கிள்ஸ். ஆமென். என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. கர்த்தருடைய ஓங்கிய புயத்தை நான் பார்க்கிறேன். ஆவியானுடைய செயலை நான் பார்க்கிறேன். இயேசுவின் அதிசயங்களை நான் பார்க்கிறேன். இங்க இருக்கிற பிள்ளைகளை குறித்து அநேகர் சாட்சி சொல்ல போறாங்க. தேவன் ஒருவனோடு கூட இராவிட்டால் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்க முடியாது. ஆமென், ஆமென். தேவன் அவர்களோடு கூட இருந்து கிரியையை நடப்பித்து அவர்களால் நடந்த அற்புதங்களால் அடையாளங்களால் அந்த வசனத்தை உறுதிப்படுத்தினார் என்று எழுதியிருக்கிறது. அப்படிப்பட்ட உறுதிப்பாட்டுகளுக்குள்ளே உம்முடைய ஜனங்களை நீர் கொண்டு வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த மாலை வேளையிலையும் தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ. எங்கள் மனங்கள் திறக்கப்படுகிறது, எங்கள் உள்ளங்கள் திறக்கப்படுகிறது, எங்கள் உணர்வுகள் திறக்கப்படுகிறது, வார்த்தையினால் உயிர் பெறுகிறது. ஓ, தாவீது சொல்லுகிறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உம் வார்த்தையின்படி உயிர்ப்பியும் என்று. ஒரு சராசரி வாழ்க்கை மட்டத்தோடு, ஒரு சராசரி வாழ்க்கையின் அனுபவங்களோடு எங்க வாழ்க்கை ஒட்டிக்கிட்டு இருக்கிற இந்த நேரம் வேத வசனம் புறப்பட்டு வந்து ஒரு வாளை போல எங்களை அது வேறு பிரிக்கிறது, வெட்டி வேறு பிரிக்கிறது. நீ வேற ஒருவன், வேறு பிரிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. நீ உன்னதத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ மேலானவன், நீ அதிசயங்களை அற்புதங்களை அனுபவிக்கக்கூடியவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஷேகா போரா கட்டாலா பாராபா டாலாபோ. ஹல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் மூலமாய் அற்புதங்கள் நடக்கும், அதிசயங்கள் நடக்கும். இவங்க மூலமாய் குணம் பெறுவார்கள், இவங்க மூலமாய் ஜனங்கள் விடுதலை பெறுவார்கள், இவங்க மூலமாய் ஜனங்கள் மாற்றங்களை பெறுவார்கள், இவர்கள் மூலமாய் ஜனங்கள் திருப்பங்களை பெறுவார்கள். ரேபோ ஷேகா டாலாபா ராபோ கட்டாலாபாரா. நிறைய ரெக்கார்ட் பிரேக்ஸ், ரெக்கார்ட் பிரேக்ஸ் மிராக்கிள்ஸ், ரெக்கார்ட் பிரேக்ஸ் மிராக்கிள்ஸ். ரேகேபோ ஷாடாடா பாராகாதாரா. மோர் கிரியேட்டிவ்ஸ் மிராக்கிள்ஸ், கிரியேட்டிவ்ஸ் மிராக்கிள்ஸ், கிரியேட்டிவ்ஸ் மிராக்கிள்ஸ், கிரியேட்டிவ்ஸ் மிராக்கிள்ஸ். ஆமென். புதுவகையான அற்புதம், புதுவகையான அற்புதம், புதுவகையான அற்புதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாகாடாலா. இதுவரைக்கும் நம்பாதவங்களா நம்ப போறாங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்றேன். தேவன் செய்ய போகிற அந்த அற்புதம் இதுவரைக்கும் நம்பாதவங்க எல்லாம் உங்களை சுத்தில நிறைய பேர் இருக்கிறாங்களே, நம்பாத அநேகர் நம்ப போகிறார்கள், விசுவாசிக்காத அநேகர் விசுவாசிக்க போறாங்க. ஆமென், 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 ஆமென். கர்த்தர் செய்கிற அந்த காரியம், கர்த்தர் செய்கிற அந்த அதிசயம், கர்த்தர் செய்கிற அந்த மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து அதை கண்டு ஓடி வர போறாங்க, அதை கண்டு ஓடி வர போறாங்க. எதிர்த்தவர்கள், ஊழியம் செய்யற பிள்ளைங்களுக்கும் எல்லாருக்குமே தான் சொல்றேன், எதிர்த்தவர்கள் இரவில் அப்பாயின்மெண்ட் கேட்டு வர போறாங்க, ராத்திரியில் அப்பாயின்மெண்ட் கேட்டு வர போறாங்க. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு அற்புதத்தை பார்த்தேன், அதிசயத்தை பார்த்தேன். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென், ஆமென். உறுதிப்படுத்தி காட்ட போறாரு. நீங்க அவருடைய பிள்ளைங்கிறத காட்ட போறாரு, நீங்க அவரால் அழைக்கப்பட்டவர்கிறத காட்ட போறாரு, நீங்கள் அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கிறத காட்ட போறாரு, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கிறத காட்ட போறாரு. தேவன் நிரூபித்து காட்ட போறாரு, உறுதிப்படுத்தி காட்ட போறாரு. ஒரு பெரிய நிரூபணங்களை நீங்க பாப்பீங்க. You will see the signature of God. ஆமென். தானியேல் புத்தகத்துல சொல்றாங்க பாருங்க, இது தேவனுடைய விரல். It's a finger of God. இது தேவனுடைய விரல். நான் சொல்றாங்க வாழ்க்கையில அதை நீங்க அநேகர் சொல்லுவாங்க, இது மனித புயம் அல்ல, இது கர்த்தருடைய புயம். ஆமென், ஆமென், ஆமென். இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தரால் ஆயிற்று, நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. உங்க வாழ்க்கையில அப்படிதான் நடக்க போகுது. உங்கள் உயர்வுகள், உங்கள் வெற்றிகள், உங்கள் பெருக்கம் நம்பாதவங்களுக்கு நம்பிக்கை கொண்டு வர போகுது. அநேகர் அதை பார்த்து நம்ப போறாங்க, கண்டு ஓடி வர போறாங்க.
கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று நான் கண்டேன். ஒருவேளை இன்னைக்கு வெட்கப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு உங்கள் சத்துருக்கள் வந்து இன்னைக்கு கேட்கலாம், உன் ஆண்டவர் எங்க? தாவீது சொல்றான், ஐயோ என் எதிரிகள் வந்து கேட்கறாங்க, உன் ஆண்டவர் எங்க போயிட்டாருன்னு. ஒருவேளை இன்னைக்கு உங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகள் அவர் எங்கேங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா அவர் இங்கே, அவர் உன்னோடு என்று அவர்கள் சொல்லுகிற மாதிரியான தேவ சேலை. உங்கள் எதிரிகள் அதை பார்க்க போகிறார்கள், உங்களை எதிர்ப்பவர்கள் அதை பார்க்க போகிறார்கள். உன்னோடு மாத்திரம் அவர் இருக்கிறார் என்று கண்டு அவர்கள் ஓடி வருவார்கள். நம்பாத இருதயம் நம்ப போது, ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். பெரிய அற்புதங்களை, பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, இன்றைக்கு எங்களுக்குள் விதைக்கப்படுகிற இந்த வித்துக்கள், ஆமென், ஒவ்வொன்றும் முளைக்கிறதுக்காக ஸ்தோத்திர ராஜா. நன்றி தாப்புனே, நன்றி தாப்புனே. இது தொடரட்டும். ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கே மகிமை உண்டாகட்டும்பா, இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென், 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 ஆமென். தேவன் நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆமென். கர்த்தருக்கு நாம் கொடுக்க போகிறோம் கரங்கள்ல அற்புத விதைகளை விதைக்க போகிறோம். ஆமென். ஆமா, பயமோ அறியாமல் இருக்கிற மனிதர்கள் அவங்க வந்து பைசாவை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. நான் அற்புதத்தை பார்ப்பேன். ஆமென். ஆமா, இந்த கொஞ்சோல இந்த மாவு சாப்பிட்டா முடிஞ்சிச்சு, ஆனா நான் விதைக்க போறேன். ஆமென். என்னையும் மாவும் குறையாத ஒரு அற்புதம். அப்போ உங்க கிட்ட இருக்கிறத வச்சு ஒரு மிரக்கிள் வேர்ல்டுக்குள்ள உங்களால நுழைய முடியும். உங்ககிட்ட இருக்கிற பொருள், பணம் எதுவோ அதை கொண்டு அற்புத உலகங்களுக்குள்ள நுழைய முடியும். ஏன்னா அதுக்குள்ள விசுவாசத்தை மிக்ஸ் பண்ணி நீங்க அதை விதைக்கும் போது ஒரு ஃபினான்ஷியல் மிரக்கிள்ஸ் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஆமென். ஆமா, அதனாலதான் அதை கொண்டு வாங்குறான். அப்ப நாம இன்னைக்கு விதைக்கும் போதே அப்படிப்பட்ட மனநிலையில தான் நம்ம விதைக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஷாட்டா லா ப்ரோ. எல்லாம் வார்த்தையை கேட்கும் போது நாம் கொடுக்குறோம். ஏன்னா நான் அதை கனம் பண்ணும்படியா கொடுக்குறோம். ஆமென். கரங்களை எடுத்துக்கோங்க. ஆன்லைன்ல பாக்குற பிள்ளைங்க ஆன்லைன் மூலமா நீங்க விதைக்கலாம். ஒரு அற்புத விதையை நீங்கள் விதைக்கலாம். நான் என் ஃபினான்ஷியலில் நான் அப்படி பார்க்க விரும்புகிறேன். குறையாத ஒன்றை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆமென். ஆமாம், கடந்த 2-3 மாதங்கள்லாம் பெரிய பெரிய வேலைகளை எடுத்து செஞ்சோம். பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் மணி ஃப்ளோஸ்க்கான ஒரு நீடு இருந்தது. ஆனால் அந்த டைமில் கூட திரளாக விதைக்கிற மாதிரி தான் ஆண்டவர் செஞ்சார். சில நேரம் இந்த பைசா வச்சுருந்தா இது கொடுத்துடலாமேன்னு உள்ளே வந்தால் கூட அப்படியே தூக்கி கொடு, அப்படிதான் நம்ம இருதயத்தை தேவன் பழக்க வைக்கிறார். ஆமென். ஆமாம், ஆமாம், அப்படியே எலும்பி வர ஆரம்பிக்கும்படி கடவுள் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆமென். ஆனால் எதுவுமே உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் அப்படியே ஒரு இறக்கம் வர்ற மாதிரி இருக்கும். ஆனால் அது அப்படியே கிடையாது. அடுத்த பெரிய ஏற்றங்களுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கிற மாதிரி தான் ஆண்டவர் செய்வார். ஆமென். ஸோ கரங்களை எடுத்துக்கொண்டு, ஆமென், கர்த்தாவே இன்றைக்கு விதைக்கிற எல்லா விதையும் நான் பிளஸ் பண்ணுறேன். 100 மடங்கு இது முளைக்கட்டும் நான் சொல்றேன். 1000 இது பெருகட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்க அப்படியே செய்யறதற்காக நன்றி. ஆமென், ஆமென். இப்ப என்ன இருக்கோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில பல மடங்கு பெருகும்படிக்காக நான் விதைக்கிறேன். ஆமென். தேவன் நல்லவர் பாருங்க. தங்கங்களை கொண்டு வந்து விதைக்க போறாங்க. கர்த்தர் அவங்க வாழ்க்கையில தங்கமா இருக்கிற மாதிரி கர்த்தர் அவங்க வாழ்க்கையில செய்யட்டும் பாருங்க. நல்ல நிலத்துல விதைக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மகிமைக்கு அடையாளம். சும்மா ஒரு நாள் நடந்த பரவாயில்ல, எல்லா நாளும் எப்படி நடக்கும்? அது ஆவியானவரும் பிரசனமும் இருந்தால் நடக்கும். ஆமென். நீ காலையில் பேசுகிறோம். நீ காலையில் ஒருத்தங்க கைச்சேனை கொண்டு வந்து விதைச்சிட்டு போகிறாங்க மார்னிங் சர்வீஸில். அப்போது நான் சொல்கிறேன், அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் உறுதிப்படுத்துகிறார். ப்ராஸ்பெரிட்டினா ப்ராஸ்பெரிட்டிக்கு ஒரு உறுதிப்பாடு. ஆமென். கோல்டு. நான் ஆண்டோட சொல்லிட்டேன், இந்த கிராம் கணக்குலலாம் வரக்கூடாது, கிலோ கணக்கில் வரணும். நான் வந்து சரி, முதல்ல கிராம் கணக்கில் வர்றதுலாம் சந்தோஷம். அந்த சின்னதாக வெளிப்படுது, அதுக்காக நன்றி. ஆனால் நான் அதில் திருப்தி ஆகிற ஆள் கிடையாது. எங்கேயோ ரொம்ப வருதாமே, பேப்பர்லாம் படிச்சிருக்கேன், கிலோ கணக்கில் வருதான். இங்கே நான் அதை பார்க்கணும். இந்த முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும். வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையதுன்னு இருக்கிறார். ஆமென். அப்போ அந்த மாதிரி வரும் பாருங்க. ஸோ இது ஒரு அற்புதத்தின் விதையா நான் பெற்றுக்கொள்கிறேன். இது வரைக்கும் பார்க்காத ஃபினான்ஷியல் ஃப்ளோவை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் விதைக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சில பேருக்கு பாருங்க, அந்த மனுஷன் வராது, ஆனால் எதிர்பார்த்துட்டே இருப்பான்.
உனக்கு வந்தால் நல்லாயிருக்கும், வந்தால் நல்லா. அன்னைக்கு ஒருத்தர் பேசினேன் நான், அப்படியே இருக்கிறார். கேட்டேன் நான், 2 வருஷமாக வரேன்னார். 2 வருஷம் வரீங்க அப்படியே இருக்குன்னா எனக்கு டவுட்டாக இருக்குதுங்க, வாங்க உங்கள்கிட்ட பேசுனான்னு. அப்படி பேசும்போது தான் தெரியுது கொடுக்குற பழக்கமே அவருக்கு இல்லை அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அப்போ தரித்திரத்தை மண்டைக்குள்ளே வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, முதல்ல அதை உடைங்க. நான் கேட்டேன், வாழ்நாளில் எப்போமாவது ஒரு உங்களை அசைக்கிற மாதிரி ஒன்று கொடுத்துருப்பீங்களான்னு? கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில் அசைக்கிற மாதிரி நடக்கிறதும் இல்லை. ஆமேன். கிவ் ரேடிக்கலி. ஆமேன். ஆவியானவர்கிட்ட கேளுங்க, ஆவியானவர் உங்களை நடத்துவார். உங்கள் பணத்திலேயே உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவாருங்க. இந்த பணத்தை இறுக்கி பிடிக்கிறதுனால தான் அது அங்கேயே நிற்குது. அதை அப்படியே ஃப்ளோ பண்ணி பாருங்க, அது உங்கள் வாழ்க்கையில் அப்படியே பெருகிறத நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆமேன். வெள்ளியும் பொண்ணும் பெருகும். ஆமேன். தங்கம் பெருகும், உங்கள் வாழ்க்கையில் பெருகும். எப்படி நடக்கும்னா பாருங்க, ஒவ்வொரு நாள் நடக்குது, உங்கள் கண்ணு முன்னாடி தான் நடக்குது. கர்த்தர் அதை உங்களுக்கு செய்வார். எப்படி வரும்னு தெரியாது, வரும், முளைக்கும், உண்டாகும். ஆமேன். கடன் நீங்க நினைக்கிறீங்க என்ன பெரிய கடன், ஒண்ணும் இல்லாம போறதை நீங்க பாப்பீங்க. பாருங்க எப்படி அடைக்கிறேங்கிறத மட்டும் பாருங்க, எப்படி அது ஒண்ணுமே இல்லாம போறதுங்கிறத நீங்க பாருங்க. நீங்க எத்தனையோ ஆயிரங்களுக்கு கொடுப்பீங்க, அதெல்லாம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமேன். ஃபினான்ஷியலியும் நிறைய கிரியேட்டிவ்ஸ் மிராக்கிள்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. டேடி, இன்னைக்கு விதைச்ச எல்லா விதைகளை நான் பிளஸ் பண்ணுறேன், மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் பெருகட்டு சுவாமி. இதெல்லாம் உங்கள் வார்த்தையை கனம் பண்ணி மக்கள் செய்கிற காரியங்கள் அப்படியே உங்கள் வாழ்க்கையில் அது நிறைவேறுவதாக நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.